வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி 1 வினாத்தாளின் பி பகுதியுடன் நான் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். இந்த வீடியோவில் பகுதி 1 பியில் இருக்கிற ஒவ்வொரு வினாவையும் எவ்வாறு அணுக வேண்டும் என்றதும், எவ்வாறு இலகுவாக நாங்கள் இந்த கணக்குகளை பழகிக்கொள்வது, இந்த கணக்கிலேருந்து முழுமையான புள்ளிகளை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படை நுணுக்கங்களோடு நான் கதைக்க இருக்கின்றேன். நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் ஒன்று செய்யணும். அது என்னென்னா, நீங்கள் இந்த வினாத்தாள் இந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்கிட்ட ஒரு மாணவன் கேட்டான், இந்த டிஸ்கிரிப்ஷனை எப்படி சார் நான் எடுக்கிறதுண்டு. அதுக்கான ஒரு விளக்கம், அந்த வீடியோ கீழே ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி அரோ உண்டு, கீழே நோக்கி இருக்கும். அதை ஒருக்கா டச் பண்ணிங்கன்னா அந்த அப்படியே வரும். நீங்கள் அதை வீடியோவை பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை தரவிறக்கம் செய்து பிரிண்ட் எடுக்கக்கூடிய வசதி உள்ள மாணவர்கள் பிரிண்ட் எடுத்து செய்து பார்த்து கொண்டு வாங்க. வீடியோக்குள்ளே பிரயோசனமாக இருக்கும். ரைட், ஓகே, நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி, திரு மோகன் ஒரு சனசமூக நிலையத்துக்கு பணத்தை நன்கொடையாக கொடுத்தார். அவர் நன்கொடையாக கொடுத்த மொத்த பணத்தில் 9/2 ஆனது இசைக்கருவிகளை வாங்குவதற்காகவும் 1/3 விளையாட்டுப் பொருட்களை வாங்குவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டது. மொத்த பணத்தின் என்ன பின்னம் இசைக்கருவிகளையும் விளையாட்டுப் பொருட்களையும் வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இங்கே இசைக்கருவிகளை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட பின்னத்தின் தரவு தந்திருக்குது. மொத்த பின்னத்தின் 9 பாருங்க, மொத்த பணத்தில் 9/2 ஆனது இசைக்கருவிகளை வாங்குவதற்கும் 2/1 விளையாட்டு பொருட்களை வாங்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு 2 தரவும் சொல்லியிருக்கு. இந்த 2 சொல்லப்பட்ட 2 தரவுமே முழுவதின் பின்னம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்டா, இடையில் அந்த பாருங்க மீதியின் என்ற ஒரு சொல்லோ இல்லை எஞ்சியதின் என்ற ஒரு சொல்லோ அங்கே இல்லை. பாருங்க, அப்படியே போகுது. மொத்த பணத்தின் 9/2 ஆனது இசைக்கருவிகளை வாங்குவதற்கும் 2/1 விளையாட்டு பொருட்களை வாங்குவதற்கும் அப்படின்னு நேராக அப்படியே தொடர்ச்சியாக போகுது. அப்போ ரெண்டுமே முழுவதின் பின்னங்களை கூட்டலாம். அதாவது இப்போ அவர் கேட்டது என்ன, 2 மொத்தம் அப்படின்றாலே கூட்டணும் தான். எதை கூட்டணும், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இசைக்கருவியில் ஒரு 500 ரூபாவுக்கும் விளையாட்டு பொருட்களை ஒரு 200 ரூபாக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ மொத்தம் என்ன செய்வீங்க, கூட்டுவீங்க. அதே ஐடியா தான் இங்கே. இசைக்கருவிகளை வாங்குவதற்கு 9/2 பங்கு, அந்த 9/2ஐயும் விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது 2/1 பங்கு. இந்த 2ஐயும் நீங்கள் கூட்டுவீங்க. கூட்டலாமோ என்றதுக்கு தான் நான் அந்த விளக்கம் சொன்னான். 2 பேரும் ஒரே அளவின் பின்னமாக, அது குறிப்பாக முழுவதின் பின்னமாக இருந்தால் தான் நாங்கள் கூட்ட முடியும். கூட்டலாம். சரி, கூட்டலாம் என்று வந்துட்டோம். ஆனால் பிரச்சனை என்ன, பகுதியன் சமன் இல்லை. பகுதியன் சமன் இல்லைன்னா போமாசி எடுக்கணும். போமாசி 2 பேர்ட்டையும் போமாசி 18. அப்போ இவற்றை பகுதி எண்ணையும் 18ஆக மாற்றுறேன், இவற்றை பகுதி எண்ணையும் 18ஆக மாற்றுறேன். இப்போ 2 பேர்ட்ட பகுதி எண்ணையும் மாற்றிருக்கேன். ஆகவே தொகுதி எண் மாறணும், இல்லை என்றால் பெருமானம் மாறிடும். அதாவது சமவெளி பின்னம் போடணும். அப்போ இது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, இதை 2ஆல் பெருக்கி 2 போடலாம். 4 2 4. இது 9ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, இது 9ஆல் பெருக்கப்பட்டால் 9 வரும். அப்போ பகுதி எண்கள் சமன். இப்போ தொகுதி எண்கள் கூட்டுப்படும் 8ன் மேல் 13 அப்படி என்று வரும். அதாவது 8ன் மேல் 13 பங்கு 2 இசைக்கருவிகளையும் விளையாட்டு பொருட்களையும் வாங்குவதற்கு செலவு செய்யப்பட்டுட்டது அப்படின்றது வரும். நீங்கள் யோசிக்கலாம், நாங்கள் படங்கறி செய்யலாம் என்று. படங்கறி செய்யலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதை விட இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் படம் மிக கஷ்டமாக இருக்கும். படத்தை விட மிக இலகுவானது இந்த பேட்டர்ன். கட்டாயம் படங்கறி செய்கிறேன். அது இந்த வீடியோ கடைசியில் படங்கறி எப்படி ஒரு பின்ன கேள்வியை செய்யலாம்ன்றது இந்த வீடியோ கடைசியில் திரும்ப சொல்லுவேன். ரைட், ஓகே. இப்போ 2வது தரவுக்கு போவோம். திரும்ப தரவு தான் இது. இப்போ ஒரு 4 வருட பேப்பரும் இதே பேட்டர்ன்லாம் போகுது. அப்போ நாங்கள் பின்ன கேள்வியை பார்த்து பயப்பட தேவையில்லை, மிகவும் இலகுவாக அணுகலாம். ரைட், ஓகே, வருவோம். மீதி பணத்தில் 5/1 ஆனது நூலகத்திற்கு புத்தகங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. 2வது கேள்வி, மொத்த பணத்தில் என்ன பின்னம் புத்தகங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. நீங்கள் புத்தகங்களை வாங்குவதற்கான தரவை போய் பார்த்தீங்கன்னா அது இங்கே துவங்குது. மீதி பணத்தில் 5/1. அப்போ மீதி பணம், மீதியை கண்டு தான் அது 5/1 காணணும். அப்போ 2 பொருட்கள் வாங்கியாச்சு. இது இசைக்கருவி வாங்கியாச்சு, விளையாட்டு உபகரணம் வாங்கியாச்சு. 2க்கும் போனது 18ல் 13 செலவாயிட்டுன்னா மிச்சம் 18ல் 5 இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். மிச்சம்ன்றது மீதியா.
மீதி 18 18லிருந்து கழிச்சு காட்டுவோமா 13 கழிச்சா மீதியாக என்னட்டு இருக்கிறது 18 நீங்கள் சொன்ன அதே மீதியைத்தான் நான் காணுகின்ற இந்த மீதியை காணுகின்ற முறையில் காண்றேன். எஞ்சிய பின்னத்தை நீங்கள் நேரடியாக எஞ்சிய பின்னம் எழுதியிருக்கணும். எஞ்சிய பின்னம் காண்றதுக்கு ஒரு புள்ளி எங்களுக்கு கிடைக்குது. அடுத்தது மீதி பணத்தில் பாருங்கள், மீதி பணத்தில் 5 ஒன்றானது நூலகங்களை புத்தகங்கள் வாங்குவதற்கு. அப்போ புத்தகங்களை வாங்குவதற்கு இப்போ பின்னத்தை போடுறேன். புத்தகங்களை வாங்குவதற்கு செலவாகிய பணம், புத்தகங்களை வாங்குவதற்கு செலவாகியது மீதியில் 5 ஒன்று. மீதி இப்போ தான் நாங்கள் 18 5 இன் என்ற தர 5 1 என்று அப்படியே அந்த வசனத்தை கணிதமாக மொழி மாற்றுறேன். பாருங்கள், மீதி இன், இது மீதி, இது இன் 5 1 அப்படியே இருக்குது பாருங்க. அப்போ அந்த வசனத்தை இனிமேல் நாங்கள் பெருக்க வேண்டியது தான். பெருக்கணும், பகுதியன் சுருக்கி போட்டு பெருக்கிற சுகம் 5ஆல் வெட்டலாம். 5ஆல் வெட்டினா ஒரு முறை. இனி பகுதியினாலையும் தொகுதியினாலையும் பெருக்கப்படும் 18 மேல் 1. அதாவது மொத்த பணத்தில் 18 ஒரு பங்கு நாங்கள் புத்தகங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தியிருக்கோம். இதுக்கு மொத்தம் உங்களுக்கு 3 புள்ளி கிடைக்குதா. நாங்கள் மிகவும் கவனமாக செய்தால் மொத்தம் 3 புள்ளியை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. அதுக்கு முன்னுக்கு ஒரு தரவு இருக்குது. புத்தகங்களை வாங்கிய பின்னர் எஞ்சிய பணம் சமூக நிலையத்தை புதுப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. மொத்த பணத்தின் என்ன பின்னம் புதுப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. அப்படி என்ன இங்கே பாருங்க, இந்த புதுப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது தொடர்பான தரவு என்னென்னா, புத்தகங்களை வாங்கிய பின்னர் எஞ்சிய பணம். புத்தகத்தை இது ஏற்கனவே 2 பொருட்களை வாங்கிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் மிச்சம் மீதி கண்டிருக்கிறோம் 18 5. இந்த 18 5ல் 18 1 எடுத்து இப்போ புத்தகங்களையும் வாங்கிட்டோம். அப்போ மீதியாக எவ்வளோ இருக்குமெண்டா 18 4. எல்லாருக்கும் தெரியுமே. அப்போ அந்த 18 4ன்றதை காண்றதுக்கு திரும்ப மீதி காண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வர்ற நேரத்தில் திரும்ப மீதி காண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் என்ன, திரும்ப மீதி காணிக்க நாங்கள் ஏற்கனவே கண்ட மீதி, அதாவது 18 5 என்ற மீதியை நாங்கள் ஏற்கனவே நாங்கள் இப்போ புத்தகங்களையும் இசைக்கருவிகளையும் விளையாட்டு உபகரணங்களையும் வாங்கினது பிறகு இருந்த மீதியை கண்டு நாங்கள் 18 5. அந்த 18 5 இருந்து நாங்கள் கழிக்க வேண்டும். அதுக்கு பிறகு வாங்கியது 18 ஒரு பங்குக்கு, மொத்த பணத்தில் 18 ஒரு பங்குக்கு நாங்கள் புத்தகங்களை வாங்கியிருக்கோம். இந்த 2 பின்னத்தையும் கழிக்கணும். இந்த 2 பின்னம் எங்கே இருக்குன்றதை நான் காட்டுறேன்னு இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த மீதியை நாங்கள் இந்த இடத்துல கண்டாங்கள். பாருங்கள், இந்த புத்தகம் இசைக்கருவியும் வாங்கின பிறகு இருந்த மீதியை இந்த இடத்துல கண்டாங்கள். புத்தகங்கள் வாங்கியது முழுவதின் என்ன பின்னம்ன்றதை இந்த இடத்துல கண்டாங்கள். 18 1ன்றதை இந்த இடத்துல கண்டாங்கள். இந்த 2ஐயும் கழிக்கணும். ஏன் 2ம் கழிக்கலாம்ன்றதை விளங்கிக் கொள்ளுங்க. 2 முழுவதின் பின்னம் கழிக்கலாம். பகுதியன் சமன் தொகுதியன்கள் கழிபட்டால் 18 மேல் 4. இது பின்ன கேள்வி. நீங்கள் சுருக்காமல் விட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புள்ளி கிடைக்காமல் போயிடும். சுருக்கியே ஆகணும். சுருக்கி எளிய வடிவில் கொடுக்கணும். எளிய வடிவில் கொடுக்குறதுக்கு கட்டாயம் 2ஆல் வெட்டலாம். 2ஆல் வெட்டினா இங்கே 9 முறை, இங்கே 2 முறை. இது இந்த சரியான விடை என்றால் 9ல் 2 கொடுக்குறது தான் எங்களுக்கு இறுதி பெருமானத்துக்கு அடுத்தரும். இல்லாட்டி இந்த 2 புள்ளி தான் கிடைக்கும். மொத்தம் 3 புள்ளி. இந்த 9ல் 2 நீங்கள் இறுதியாக அதை சுருக்கி கொடுக்குறதுக்கு ஒரு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். இதை சில பேர் வேறு மாதிரி செய்வாங்க, அதையும் சொல்லி போடுறேன். இவங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மொத்தம் 3 செலவு, 1 இசைக்கருவி வாங்கிய செலவு, மொத்த செலவு. இதுக்கு தேவையில்லாவே கொஞ்சம் கஷ்டம், இப்படி பழகாதீங்க. சும்மா செய்கிறத தான் நான் சொல்கிறேன். மொத்த செலவு 3 செலவு. 1 இசைக்கருவி வாங்குவதற்கு, இசைக்கருவி வாங்கினாங்க. இசைக்கருவி எவ்வளோத்துக்கு வாங்கினாங்கன்னா, மொத்த பணத்தின் பார்ப்போம். மொத்த பணத்தின் 9ல் 2க்கு இசைக்கருவி வாங்கினாங்க. மொத்த பணத்தில் 2ல் 1க்கு விளையாட்டு உபகரணம் வாங்கினாங்க. மொத்த பணத்தில் 18ல் 1க்கு புத்தகம் வாங்கினாங்க. இதை எல்லாத்தையும் கூட்டுறாங்க. 9ல் 2 2ல் 1 விளையாட்டு உபகரணம் வாங்கினது, 18ல் 1 புத்தகம் வாங்கினது. இவ்வளோத்தையும் கூட்டி மொத்த பின்னத்தை கூட்டுறது பகுதியின் சமன் இல்லை. போமாசி இருக்கணும். போமாசி எல்லாத்துக்கும் 18.
இவருக்கும் 18, இவருக்கும் 18, இவருக்கும் 18. பகுதி எண்கள் மாறி இருக்குது. இந்த 3 2க்கும் 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே 2ஆல் பெருக்கினா 4, இது 9ஆல் பெருக்கி இருக்குது, 9ஆல் பெருக்கினா 9, இது பெருக்கப்படையில். ஆகவே தொகுதி எண் மாறாது. இப்போ பெருக்கி பகுதி எண் சமன் தொகுதி எண்கள் கூட்டல் 2 கூட்டப்படும், கழித்தல் 2 கழிப்படும். இது கூட்டல் கூட்டினா 10 14. ஆகவே பகுதி எண்கள் மொத்தம் செலவு வந்து 18ல் 14 பங்கு செலவாயிட்டு இதை சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுருக்கி விட்டால் இதுலேயே எங்களுக்கு விட வந்துடும். அங்கே அடுத்த விட இங்கே சுருக்கினாலும் நிலம், அங்கே சுருக்கினாலும் நிலம். இதில் சுருக்கலாம் 2ஆல் 9 7. அப்போ மொத்த பணத்தில் 9 7 பங்கு செலவாயிட்டுது. அப்போ மீதி அப்படின்றத நாங்கள் மொத்த பணத்தில் மீதி முழு பணத்தை 9 7ண்டா 9 9 வச்சுக்கொண்டு முழு பணத்தை அதில் இருந்து 9 7 கழிச்சோம்டா 9 2 வரும். இதில் இந்த பேட்டர்ன்லேயும் நாங்கள் வந்து விடை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. அதை விட எங்களுக்கு இலகுவானது எது அப்படின்னா இந்த மாதிரி ஏற்கனவே கண்ட மீதியிலேருந்து அதுக்கு பிறகு நடந்த ஒரே ஒரு செலவு அதை நீங்கள் கழிச்சிங்களா உங்களுக்கு இலகுவாகவே விடை வரும். இந்த பேட்டர்ன் மிகவும் இலகுவாக இருக்கும். நீங்கள் பழகிக்கொள்ளலாம், பயப்பட தேவையில்லை. அடுத்தது, புதுப்பிப்பதற்கு செலவழிக்கப்பட்ட பணம் ரூபாய் 20,000 எனின் திரு மோகன் நன்கொடையாக கொடுத்த மொத்த பணத்தை காண்க. இதை ஒப்பிடுதல் என்று சொல்கிறது. இந்த கேள்வியில் இதை ஒப்பிட போகிறாங்கன்னா புதுப்பிப்பதற்கு கொடுத்த பணத்தை இந்த பின்னமும் இருக்குது, பணமும் இருக்குது. அதை ஒப்பிடுறோம். புதுப்பிப்பதற்கு கொடுத்த பின்னம் 9ல் 2 பங்கு. இந்த 9ல் 2 பங்கு தான் எவ்வளவாமண்டா 20,000. அப்போ மொத்த பணம்ன்றது 9ல் 9, 9ஆ பிரித்தா 9, 10ஆ பிரித்தா 10, 18ஆ பிரித்தா 18. இப்போ 9 தானே இருக்குது. 9ல் 2 பங்கு தான் எங்கள்கிட்ட தெரியுது. 9ல் 2 பங்கு 20,000. 9ல் 1 பங்குக்கு வருவோம். 9ல் 1 பங்குங்கிற மனசிலாலே செய்து கொண்டு போகலாம். 10,000. எல்லாத்தையும் பிரித்து காட்டணும் மட்டும் இல்லை, 10,000. 9ல் 9 பங்கு. அப்போ 10,000 9 மடங்கு 90,000. அது உங்களுக்கு மனசுக்கே தெரியும். நீங்கள் 90,000 ரூபா அப்படி என்ற அழகு போடுங்க. 3 ரூபாயினா பொருத்தம். மொத்தம் 2 புள்ளிகள் கிடைக்குது. ஒப்பிடுதலுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் ஒப்பிட்டு கொண்டு வந்து இந்த விடையை கொடுத்தீங்கன்னா 2 புள்ளிகள் கிடைக்குது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா நேரடியாக 2 தர 9ஆல் பெருக்கிடுவாங்க. அது 20,000 2 தர 9ஆல் பெருக்கி அந்த இறுதி விடையை பெற்றுக்கொள்கிறாங்களும் இருக்கிறாங்க. மொத்தத்தில் 90,000 நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். மொத்தமாக மோகன் 90,000 ரூபா நன்கொடை கொடுத்துருக்காங்க. அதை அவங்கள அப்படியெல்லாம் பிரித்து செலவழித்து முடிச்சிட்டாங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் 2வது கேள்விக்கு போவோம். குறித்த ஒரு விவசாய குழு பயிரிடுவதற்காக பல்வேறு காய்கறி வகைகளை தேர்ந்தெடுக்கும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ள வட்ட வரைவில் காட்டப்படுகின்றது. ஒவ்வொரு விவசாயிகளும் காய்கறியின் ஒரு பயிரை மாத்திரம் பயிரிடுகின்றார். அந்த வசனத்தை பார்த்து பயின்ற வேண்டாம். அப்படின்னா என்னென்னா, ஒரு விவசாயி இங்கே ஏதோ ஒரு வகைக்குள்ளே மட்டும் அடங்குறார். அப்படின்னா தான் இது வட்ட வரைவு கேள்வி. பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை கத்தரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையும் சமன். பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையும் கத்தரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையும் சமன். அப்படின்றதன் மூலம் சொல்ல வருவது என்னென்னா, பூசணிக்காக ஒதுக்கப்பட்ட ஆரைச்சிறை கோணத்தின் மைய கோணமும் கத்தரிக்காக ஒதுக்கப்பட்ட ஆரைச்சிறை மைய கோணமும் சமன். நான் 2க்கும் ஒரே அச்சரத்தை பயன்படுத்துகிறேன். எனக்கு தேவை இருக்குது. ஆகவே 2க்கும் நான் இங்கே எக்ஸ் என்று போடுறேன், இங்கேயும் எக்ஸ் என்று போடுறேன். ஏன்டா எனக்கு அங்கால கேள்விக்கு இந்த எக்ஸை காண வேண்டி வந்த எக்ஸை கண்டு விட்டால் சும்மா வீழ முடிஞ்சிடும். ஒரு சமன்பாட்டை உருவாக்கி காணலாம். அடுத்த கேள்விக்கு வந்தோம்னா, 1வது கேள்விக்கு வந்தோம்னா, கத்தரியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளை வகை குறிக்கும் ஆரைச்சிறை மைய கோணத்தை காண்க. கத்தரிக்கைக்கு நான் இப்போ எக்ஸ் என்று போட்டிருக்கேன். அப்போ இந்த எக்ஸை எப்படி காணலாம் அப்படின்றத யோசிச்சோம்னா, இங்கே ஒரு சமன்பாடு உருவாக்கலாம். இந்த மொத்த மைய கோணம் 360 பாக. இதை வச்சு கொண்டு ஒரு சமன்பாடை உருவாக்கி அந்த சமன்பாட்டை தீர்ப்பதன் மூலம் காண போகிறேன். இந்த சமன்பாட்டை நான் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல செய்யறதுக்கு இடம் காணாது. நான் அங்கே கொண்டு வச்சுக்கிறேன். என்னென்ன கூட்டப்பட போகுதுண்டா இங்கே பாருங்க. எக்ஸு இந்த எக்ஸு 30 90 இவ்வளோ வேறையும் கூட்டினா 360 வரப்போகுது. இதை நான் ஒரு சமன்பாடை அங்கே போடுறேன். இந்த சமன்பாட்டை தீர்த்தமெண்டா எனக்கு விட வரும். எக்ஸ் ப்ளஸ் 30 + 90 இந்த 3 கோணத்தையும் 4 கோணத்தையும் கூட்டினேன்டா 360 பாக வரணும். சரி, இப்போ இந்த சமன்பாடு ஒன்று உருவாயிட்டு அடுத்ததாக சுருக்கணும். எக்ஸும் சுருக்கலாம் 2x, 30 90 சுருக்கலாம் 120 சமன் 360. இப்போ அடுத்ததாக தீர்க்க வலிக்கிறேன். 120 அங்கால போய் கழிவட்டா 2x சமன் 360லேருந்து 120 போனால் 240 பாக. 120 போனால் 240 பாக. இப்போ இந்த 2 பெருக்குகின்ற 2 எக்ஸோட 2 பெருக்கி கொண்டிருக்கு. பெருக்குகின்ற 2 அங்கால போய் பிரிவட்டா எக்ஸ் சமன் 240 2ஆல் பிரித்தா
120 பாகை. இவ்வளோ ஸ்லோவாக செய்யணும் இல்லை, நீங்கள் வேகமாக செய்யக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் மனசால் நீங்கள் பிரிக்கின்றது எல்லாத்தையும் பிரித்து அந்த விடையை போடுங்க, பிரயோசனமாக இருக்கும். ரைட், இப்படியும் செய்யலாம், இப்படி தான் செய்யணும் இல்லை. நாங்கள் இந்த அட்சரத்தை போடாமலும் செய்யலாம். அட்சரத்தை போடாமல் எப்படி செய்யலாம்டா, இதில் 2 கோணம் தந்திருக்கு. அந்த 2 கோணம் தந்தது 30, 90, 120. இந்த 2 கோணம் தந்த 2 கோணத்தையும் சொன்னோம்னா 30, 90, 120. இந்த 120 போனால் மிச்சம் 240. 360ல் 120 பாகை போனால் மிச்சம் இருக்கிறது 240 பாகை. இந்த 240 பாகையை 2 பேரும் சமனானாக்கள் பிரித்து கொள்கிறோம். அப்போ 240 2ஆல் பிரித்தா 120 பாகை அப்படி என்று நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் அதை விட நான் உங்களுக்கு சொல்லித்தர்றது என்னென்னா, இந்த அட்சர கணித முறையை பயன்படுத்தவும் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அடுத்தது, போஞ்சியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை 15 ஆகும். பூசணியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கையை காண்க. போஞ்சியை தேர்ந்தெடுத்த விவசாயிகளின் எண்ணிக்கை தந்திருக்குது. போஞ்சிக்கு ஆரச்சரை கோணமும் தந்திருக்குது, விவசாயிகளின் எண்ணிக்கையும் தந்திருக்குது. பூசணிக்கு ஆரச்சரை கோணம் தெரியும், அதான் இப்போ கண்டிடமே எக்ஸ் வந்து 120 அங்கே பூசணியும் எக்ஸ் தான் 120 பாக. அப்போ ஆரச்சரை கோணம் தெரியும், அதை வச்சு நாங்கள் செய்கிறது. அப்போ இப்போ வரும் விஷயத்துக்குள்ளே எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, பூசணி இந்த ஆரச்சரை கோணம் தெரியும், எண்ணிக்கை காணணும். நான் இதை நேர்வீத சமனில் செய்கிறேன். 2 கணியங்களாக போட்டு நேர்வீத சமன், ஆரச்சரை கோணமும் எண்ணிக்கையும் நேர்வீத சமன், அதுதான் ஈஸியானது. நீங்கள் எது செய்தாலும் அதை விட இது நேர்வீத சமன் ஈஸியாக இருக்கும். இப்போ எங்களுக்கு தெரிஞ்ச செட் என்னென்னா, போஞ்சிக்கான ஆரச்சரை கோணமும் தெரியும், எண்ணிக்கையும் தெரியும். போஞ்சிக்கான ஆரச்சரை கோணம் 30 பாகை. 30 பாகையில் 15 பேர் என்றால் 120 பாகையில் எத்தனை பேர்? அவ்வளோதான். இப்படி ஒரு கேள்வி மாதிரி போட்டிங்கன்னா சரி. 30 பாகை போஞ்சிக்காக ஒதுக்கப்பட்ட 30 பாகையில் 15 பேரை நாங்கள் குறிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், பூசணிக்காக ஒதுக்கப்பட்ட 120 பாகையில் நாங்கள் எத்தனை பேரை குறிச்சிருக்கோம்? இது ஒரு நேர்வீத சமன். நீங்கள் எக்ஸண்டு போட்டு குறுக்கு பெருக்கம் சமன் போடலாம். ஆனால் நான் அதை விட வேகமாக இந்த இடத்துல அதுக்கான கோவையை, அந்த எக்ஸ்க்கான கோவையை எழுதுவேன். எப்படின்றது பாருங்க. இந்த 2 பேரும் பெருக்கப்படும் 120 தர 15, இந்த 30 வந்து பிரிக்கும். அப்போ மிகவும் ஈஸி. 120 தர 15 கீழ் 30 இந்த கோவை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த விடை வந்து சேரும். இங்கே 15 2 முறை, இங்கே வெட்டலாம். 120 வெட்டினா 60 முறை. ஆகவே பூசணியை பயிரிடுகின்ற விவசாயிகளின் எண்ணிக்கை எங்களுக்கு கிடைக்குது 60 பேர் அப்படின்றது கிடைக்குது. 60 விவசாயிகள் 60 பேர் அப்படி என்று நீங்கள் இதை கொடுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகணுமெண்டா, இவ்வட்டவரவில் வகை குறிக்கப்படும் விவசாயிகளின் மொத்த எண்ணிக்கை. இதே விஷயத்தை நாங்கள் திரும்பவும் பயன்படுத்தலாம். விவசாயிகளின் மொத்த ஆரச்சரை கோணம் தெரியும். ஏன்னா ஒரு மொத்தமாக இதுக்குள்ளே இருக்க எல்லாருமே தான் விவசாயிகள். அந்த வட்ட வரைவுக்குள்ளே மொத்தமாக எவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்றது தான் கேள்வி. மொத்தமாக நாங்கள் பயன்படுத்தி ஆரச்சரை கோணம் கட்டாயம் 360 பாகையும் பயன்படுத்தத்தான் வேணும். அப்போ எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா, ஆரச்சரை கோணம் தெரியும், எண்ணிக்கை தேவை. தெரிஞ்ச விஷயம் எதையோ அதை பயன்படுத்தும். இது நேர்வீத சமனுக்குள்ளால் நான் செய்து காட்ட போகிறேன். 30 பாகையில் 15 போஞ்சி, இந்த அதே கதை தான். அவர் தந்த தடவை நாங்கள் 7 மாணவர் வரைக்கும் திரும்ப பயன்படுத்துவோம். 30 பாகை ஆரச்சரை கோணத்தில் 15 பேருண்டா 360, மொத்தம்ன்றது 360 பாகை ஆரச்சரை கோணத்தில் 180 பேர். அது உங்களுக்கு மனசால தெரிஞ்சால் போட்டுட்டு போகலாம். இல்லையண்டா குறுக்கு பெருக்கம் போடுங்க. 360 தர 15 கீழ் 30. இந்த கோவைக்கு தான் புள்ளி கிடைக்கும். நீங்கள் அங்கால போட்டது இந்த கோவைக்கு புள்ளி கிடைக்கும், இந்த கோவைக்கு தான் புள்ளி கிடைக்க போகுது. அப்போ 30 நீங்கள் எது பெருக்கணும்ன்றதை பாருங்க. திரும்ப சொல்கிறேன். 360 15 பெருக்கப்பட்டு இந்த 30 வந்து பிரித்தா அந்த கோவை வரும். அந்த இடத்துல வர வேண்டிய விடைக்கான கோவை வரும். இந்த கோவையை சுருக்கணும்னா எங்களுக்கு விடை வரும். இந்த கோவையை சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 30 15 வெட்டினா 2 முறை, 360 வெட்டினா 180 முறை. ஆகவே மொத்த விவசாயிகள் 180 விவசாயிகள் இந்த இடத்துல நாங்கள் வட்ட வரைவுக்குள்ளே கொண்டு வந்து சொல்லியிருக்கோம். ரைட், அடுத்த கேள்விக்கு போகணும்னா, ஓராண்டுக்கு பின்னர் கத்தரியை பயிரிட்டு கொண்டிருந்த விவசாயிகள் 20 பேர் கத்தரியை பயிரிடுவதை நிறுத்தினர். கத்தரியை பயிரிடுறதை நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அவங்க விவசாயத்தை விட்டுட்டாங்க என்ற எண்ணக்கருவில் தான் இங்கே கேள்வி தரப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக 2 விடைகளுக்கும் சரி சொல்லியிருக்காங்க. நான் எப்படின்றதை இதை விளங்கப்படுத்துகிறேன் பாருங்களா. 4வது கேள்வி என்னென்னா, மாறிய தரவுகளை கருதி வரையப்பட்ட ஒரு புதிய வரைவில் கத்தரியை பயிரிடும் விவசாயிகளை வகை குறிக்கும் ஆரச்சரை மைய கோணத்தை காண்க. இப்போ மொத்தம் எத்தனை விவசாயிகள் அப்படின்ற எடுத்தால் அந்த 20 பேரும் விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டாங்களா, விவசாயிகளின் எண்ணிக்கை 2 விதமாக இந்த 2 விடை தரப்பட்டிருக்கா. விவசாயிகளின் எண்ணிக்கை வந்து 180 விவசாயிகளில் கத்தரியை பயிரிட்டவன் விவசாயத்தை விட்டுட்டான்னா இப்போ 160 விவசாயி தான் அங்கே இருப்பான்.
கத்தரிய பயிரிட்ட ஆக்களும் 20 குறையும். ஏன் அவங்கெல்லாம் விட்டுட்டு போனாங்க. இப்போ எங்களுக்கு கேட்டது ஆரச்சுரை கோணம் கேட்டது கத்தரியை தான் கேட்டது. அப்போ கத்தரியை பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை கத்தறிந்த விவசாயிகளின் எண்ணிக்கை முதல் 60ன்றது நாங்கள் கண்டாங்க. அது யாருக்கு கண்டாங்களா? பூசணிக்கு 60ண்டா கத்தரிக்கும் 60 தான். அப்போ அந்த 60ல் 20 பேர் போயிட்டாங்க அப்படின்னு எடுப்போம். 60ல் 20 பேர் போயிட்டாங்க அப்படித்தான். அப்போ 40 பேர். இப்போ இருக்கின்ற விவசாயிகள் 160 பேருக்கு 40 கத்தரி பயிரிடுறார்கள். அவை இந்த பின்னமாக போட்டால் 160ல் 40 தர ஒரு பின்னத்தை 360 பெருக்கினா ஆரச்சுரை கோணம் பெறும். ஏன்னா இப்படி காணலாம். இல்லைன்னா நேர்வித சமனை பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த முறையும் பயன்படுத்துவோம். நான் நேர்வித சமனையை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்களுக்கு என்ன தெரியும்? கத்தரிக்குரிய ஆரச்சுரை கோணத்தை காணணும். அதுக்கு என்ன தெரியும்? கத்தரிந்த எண்ணிக்கை தெரியும். அப்போ இந்த முறை எண்ணிக்கை தெரியும், ஆரச்சுரை கோணத்தை காணணும். அதுக்கு எந்த எண்ணிக்கை தெரியுமெண்டா கத்தறிந்திய சொல்கிறேன். கத்தறிந்த எண்ணிக்கை 40 பேர் எவ்வளோ ஆரச்சுரை கோணம்ன்றதை காணணும். தெரிஞ்ச செட் மேலே மொத்தம் தெரியும். மொத்தம் 160 பேருக்கு நான் 360 பாகையை கொடுத்துருக்கேன். 160 பேருக்கு 360 பாகை ஆரச்சுரை கோணத்தை கொடுத்துருக்கேன். 40 பேருக்கு எத்தனை பாகை? இதுவும் குறுக்கு பெருக்கத்துக்களால் செய்யலாம். எப்படி குறுக்கு பெருக்கம்னா இவரையும் பெருக்கி நேர்வித சமன்டா குறுக்கு பெருக்கம் சமன். இவரையும் பெருக்கி 160 வந்து பிரிக்கும். 360 தர 40 கீழ் 160. இந்த கோவை கடைசி கோவை தான் உங்களுக்கு தேவையான கோவை. நீங்கள் வேறு இடத்துல செய்து போட்டு இந்த கடைசி கோவையை மட்டும் இந்த உலகத்தையும் கொண்டு வந்து கூட இந்த இடத்துல எழுதலாம். இதுலேருந்து கொண்டு போகணும். இங்கே சுருக்கலாம். 10ஆல் சுருக்குறேன் 0 வெட்டுப்படும். 4ஆல் சுருக்குறேன். இங்கே 4 முறை ஒரு முறை 360 4ஆல் வெட்டினா 90 2 வரும். ஆகவே எங்களுக்கு அந்த கத்தரிக்காக ஒதுக்கப்பட்ட ஆரச்சுரை கோணம் 90 பாகை அப்படின்றது விடையாக வரும். இது ஒரு பேட்டர்ன். இது நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நேர்வீத சமன்களால் செய்யிருக்கேன். நீங்கள் நேர்வீத சமனால் தான் செய்யணுமென்று இல்லை. நேர்வீத சமனால் செய்யாமல் பின்ன முறையை பயன்படுத்தி செய்கிற அப்படின்றத பார்க்குறேன். மொத்தம் 360 பாகை ஆரச்சுரை கோணத்தில் என்ன பின்னமோ அந்தளவு ஆரச்சுரை இந்த கொடுக்கணும். மொத்தம் 360. முதல்ல இந்த பின்னத்தை பார்த்தோம்னா வந்து மொத்தம் 160ல் 40 பேர் கத்தரியை பயிரிடுகின்ற விவசாயிகள். 160ல் 40 பின்னம் சுருக்கினா 4ல் 1 வரை. நான் சுருக்கையில் இந்த 4ல் ஒரு பங்கு மொத்த ஆரச்சுரை கோணத்தில் கொடுக்கணும். மொத்தம் 360 பாகை. அதை அப்போ 360ஆல் பெருக்கணும். இல்லை 4ல் 1ஆல் 360 பெருக்கணும். அதான் சரியான முறைன்னா 4ல் 1ஆல் 360 பெருக்கணும். இப்போ நாங்கள் இதை சுருக்கினா அதே விட தான் வரும். இங்கே இது 4 முறை ஒரு முறை. இங்கே சுருக்கினா 90. ஆகவே கத்தரியை பயிரிடுவதற்கு ஒதுக்கப்பட்ட ஆரச்சுரை கோணம் 90 பாகை அப்படின்றத நீங்கள் பின்னத்தை பயன்படுத்தி செய்கிறது. ரைட். இது மட்டும்தான் விடை இல்லை. 2 விடைகள் தரப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த விவசாயிகளில் அந்த 20 பேர் விவசாயத்தை விட்டு போகல. அவங்க வேறு எதையும் செய்திருக்காங்க அப்படி என்ற எண்ணக்கருவிலையும் சில பேர் கணக்கு செய்திருக்கலாம். அவங்களுக்கும் இந்த விடைக்கு புள்ளி வழங்கப்பட்டிருக்கு. அது எப்படின்றதை பாருங்க. இப்போ விவசாயிகளின் எண்ணிக்கை மாறையில் அந்த 180 பேர் தான். ஏன் அந்த 20 பேர் கத்தரிய பயிரிடுவதை நுப்பாட்டின விவசாயிகள் அந்த விவசாய குழுவை விட்டு போகல. அவங்க ஒன்றில் ஒரு பிரதேசத்தை எடுக்கிறாங்க. தாங்கள் விவசாயத்தை பயிரிடாத ஆக்கள் 2 பிரதேசத்தை எடுக்கலாம். இல்லாட்டி வேறு ஒரு விவசாயத்துக்குள்ள வேறு கத்தரியோ விட்டுட்டு பூசணியோ பொஞ்சியோ ஏதோ ஒன்றுக்குள்ளே போயிருக்கலாம். ஆனால் கத்தரியை விட்டுட்டான். அப்போ கத்தரியின் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைய போகுது. முதல்ல 60 இருந்தது. இப்போ அந்த 20 பேர் போய்த்தான் போட்டாங்க. அப்போ இப்போ 40 பேர். அப்போ இவங்களிருந்து ஆரச்சுரை கோணத்தை காணணும். இந்த விடையும் சரி. அப்போ இங்கேயும் நான் என்னத்தை போடுறேன்னா இதை தான் போடுறேன். நேர்வீத சமனை உங்களுக்கு சொல்கிறேன். நேர்வீத சமனுக்குள்ளால் எப்படி செய்கிறேன்டா இந்த முறை எங்களுக்கு தெரியுமெண்டா கத்தரிக்குரிய எண்ணிக்கை தெரியும், ஆரச்சுரை கோணத்தை காணணும். கத்தரிக்குரிய எண்ணிக்கை 40 பேர் எவ்வளவு ஆரச்சுரை கோணம் எடுக்கிறாங்கன்றதை காணணும். அப்போ தெரிஞ்ச செட் என்னென்னா மொத்தம் 180 பேர் எங்களுக்கு 360 பாகை எடுக்கிறாங்க. அப்படி என்றால் 40 பேர் எத்தனை பாகை எடுக்கிறாங்க? நேர்வீத சமனில் போடலாம், இல்லை மனசாலையும் பார்க்கலாம். மனசால பாருங்க 180 360 2 மடங்கு 40 80 கூட வரும். நாங்கள் நேர்வீத சமனில் குறுக்கு பெருக்கம் போடுவோம். 40 இந்த கடைசி கோவைக்கு தான் உங்களோட புள்ளிகள். 40 தர 360 கீழ் 180. இங்கே வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரேசா வெட்டுறேன். இவ்வளோ வெட்டினா இங்கே 2 முறை 2 தர 40. எப்படி சுருக்கினாலும் சரி 2 தர 40 80 பாகை அப்படி என்று கொடுத்தாலும் 90 பாகை அப்படி என்று கொடுத்தாலும் சரி 80 பாகை என்று கொடுத்தாலும் சரி. ஆனால் அந்த கோவையில் வந்துட்டு 90 80 என்று கொடுக்கல. இந்த கோவையாக இருந்தால் 80 என்று கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு புள்ளி கிடச்சிருக்கும். அந்த கோவையை போட்டிருந்தீங்கன்னா 90 என்று போட்டிருந்தாலும் புள்ளி கிடச்சிக்கும். இதை கூட பின்ன முறையில் செய்யலாம். இந்த இடத்துல நேர்வீத சமனை நான் பயன்படுத்தினதுக்கு பதிலாக பின்னத்தை பயன்படுத்துறதுண்டா அப்படி என்றா பாருங்க. மொத்தம் 360 பாகையும் பிரிச்செடுக்க போகிறாங்க. அவைகளுக்கு என்ன பின்னமோ அந்த பின்னம். கத்தரி இந்த என்ன பின்னம்ண்டா மொத்தம்
180 பேரில் 40 பேர் என்ற எண்ணக்கருவில் நான் போட்டுறேன். இந்த சுருக்கினா உங்களுக்கு விட வரும். ஒரேசா 180 வெட்டுறேன்டாம் வெட்டலாம், இங்கே வெட்டுறேன்னாலும் வெட்டலாம். உங்களுக்கு இலவு வெட்டினீங்கன்னா உங்களுக்கு 80 பாகை அப்படின்ற விட உங்களுக்கு வந்து சேரும். இதில் எப்படி அந்த விடைக்கும் சரி இந்த விடைக்கும் சரி நீங்கள் இதில் ரெண்டில் ஒரு விடையை அனுகணும். ஏன் என்றால் கேள்வியில் எழுந்த மயக்கத்தன்மை, மற்றபடி ஒன்றும் இல்லை. கேள்வியில் ஒரு சின்ன மயக்கத்தன்மை ஏற்பட்டு அதுக்கு ஏற்றா போல 2 விடைகள் தரப்படும். நீங்கள் கேள்வியில் மயக்கத்தன்மை ஏற்றாலும் நீங்கள் உங்களுக்கு விளங்கின மாதிரி செய்து கொள்ளைக்கும் உங்களுக்கு அங்கே சரி வரும். பார்த்தீங்களா, 90 பாகைக்கும் சரி வந்து 80 பாகைக்கும் சரி வரும். சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போக மாட்டோம். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் திரு சங்கர் ஒரு பங்கின் சந்தை விலை ரூபாய் 80 உள்ள ஒரு கம்பெனியில் பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 40,000 முதலீடு செய்கின்றார். அக்கம்பெனியின் ஒரு பங்கிற்கு ரூபாய் 6 வீதம் ஆண்டு பங்கு லாபம் கொடுக்கப்படுகின்றது. ஓகே, ஆண்டு பங்கு லாபத்தை விடுவோம். முதலாவது கேள்வி என்னென்னா, திரு சங்கர் வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கையை காண்க. எத்தனை பங்கு வாங்கினார் என்று கேட்டுவிடுது. அப்போ இவர் எவ்வளவுக்கு பங்கு வாங்கினார்னா 40,000 பங்கு வாங்கினவர். ஒரு பங்கு இந்த விலை என்னென்னா 80 ரூபா. அப்போ நாங்கள் பங்குகளின் எண்ணிக்கையை காணணுமெண்டா வாங்கிய மொத்த பெறுமதி 40,000 40,000 80ஆல் பிரிக்கணும். 10ஆல் வெட்டுறேன் 0 வெட்டும். இப்போ 8ஆல் வெட்ட போகிறோம். 40ல் 8 5 முறை, மிச்சம் 2 0 இருந்தது, மீதமாக 2 0 இருந்தால் அந்த 2 0 சேர்ந்தோம்னா மொத்தம் அவர் வாங்கிய மொத்த பங்குகள் இந்த எண்ணிக்கை 500 பங்குகள் அப்படி என்று வரும். இது நீங்கள் சாதாரணமாக செய்கிற முறை. சார் எனக்கு இந்த நேர்வீத சமன் கொஞ்சம் பிடிச்சிருக்கு சார், அதால் செய்யுங்க. ஏன்னா நான் அல்ல கூடுதலான கணக்கை நேர்வீத சமனுக்கெல்லாம் செய்வேன். அதுக்குள்ளால செய்யுங்கண்டா எங்களுக்கு என்ன தெரியுமெண்டா ஒரு பங்கு இந்த விலை தெரியும். அதாவது அவர் கேட்ட கேள்வியை யோசிச்சிங்கன்னா பங்குகள் இந்த எண்ணிக்கை கேட்டது எது தந்தேன்டா மொத்தமாக முதலிட்ட தொகை தெரியும். அப்போ முதலிட்ட தொகை பங்குகளின் எண்ணிக்கை, முதலிட்ட தொகை 40,000 இருந்தால் பங்குகள் இந்த எண்ணிக்கையை காணணும். 40,000 இருந்தால் எவ்வளோ பங்குன்றதை காணணும். இப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு பங்கு வாங்கணுமெண்டா அவருக்கு 80 ரூபா தேவை. அப்போ 80 ரூபா முதலிட்டால் அவரால் ஒரு பங்கு வாங்கிலும், 40,000 முதலிட்டால் அவர் எவ்வளோ பங்கு வாங்கிலும் என்று நீங்கள் நேர்வீத சமன்களாலையும் போடலாம். அந்த கடைசி கோவைக்கு தான் உங்களுக்கு புள்ளி. 40,000 தர உண்டு குறுக்கு பெருக்கம் கீழ் என்பது அதே தான் சுருக்கம். உங்களுக்கு 500 பங்குகள் அப்படி என்று வரும். 500 பங்குகள் அப்படின்றது வரும். இதே சுருக்கம் தான் இந்த கடைசி கோவை. நீங்கள் வேறு எங்கேயும் செய்து பார்த்துட்டு இந்த கடைசி கோவை இந்தளவுத்தையும் கொண்டு இந்த எழுதினாலே உங்களுக்கு இந்தளவு தான் இங்கே தேவையானது. இந்தளவுத்தையும் கொண்டு இங்கே எழுதினா போதுமானது. இல்லை இடம் இருக்குன்னா நீங்கள் முழுமையாக எழுத வேணாம்னு நான் சொல்லலாம், முழுமையாக இங்கே எழுதலாம். அடுத்தது திரு சங்கர் பெறும் ஆண்டு பங்கு லாப வருமானத்தை காண்க. அவர் எவ்வளோத்தை வச்சுக்கார்? 500 பங்கு வச்சுக்கார். ஒரு பங்குக்கு எவ்வளவு கொடுக்குறாங்களாமண்டா ரூபாய் 6 ரூபா கொடுக்குறாங்களா. 6 வீதம்ண்டா ஒரு பங்குக்கு 6 ரூபா. அதான் அந்த வீதம்ன்றதை சொல்லுந்த அர்த்தம். ஒரு பங்குக்கு 6 ரூபா கொடுக்குறாங்களா. அவர் 500 பங்கு வச்சுக்கார். அப்போ அவருக்கு எவ்வளவு பங்கு லாப வருமானம் வருமாண்டா இந்த 500 பங்குக்கும் 6 ரூபா படி வரும். 6 ரூபா படி வந்தால் அவருக்கு 3000 ரூபா பங்கு லாப வருமானமாக வரும். எவ்வளோ இலகுவான கணக்கு. நாங்கள் தேவையில்லாமல் என்ன அந்த முன்னுக்கு பிழைச்சிட்டோம்னா அந்த 500 பங்குன்றதை நாங்கள் காணுறதை பிழைச்சிட்டோம்னா இங்கால இலகுவான கணக்குகளுக்கு கூட புள்ளி எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ நாங்கள் கவனமாக செய்தோம்னா எங்களுக்கு எல்லா புள்ளியும் முழு பகுதி 1 இருக்கிற பியில் இருக்கிற முழு புள்ளியிலையும் பண்ணலாம். ஏயை விட பி சுகம். பியை அடிக்கடி செய்யுங்க. பியை செய்து பியில் இருந்தால் நிறைய புள்ளிகள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, நாங்கள் இப்போ கணக்குள்ளே போவோம். ஒரு ஆண்டுக்கு பின்னர் திரு சங்கர் எல்லா பங்குகளையும் விற்று ரூபாய் 3,500 மூலதன லாபத்தை பெறுகின்றார். ஒரு பங்கின் விற்ற விலையை காண்க. அவர் அந்த அவ்வளோ பங்கையும் விற்கிற நாடி அவருக்கு 3,500 ரூபா கூடுதலாக கிடைக்குது. அப்போ அவ்வளோத்தையும் இன்னும் விலைக்கு விற்றார் அப்படின்றத கண்டும் வரலாம். இல்லை வேறு பெட்டனும் இருக்குது, நாங்கள் கண்டு வர்ற அந்த பெட்டனை சொல்கிறேன். அவர் அவ்வளோத்தையும் என்ன விலைக்கு வாங்கினவர்னா 40,000 வாங்கினவர். இப்போ 3,500 ரூபா கூடுதலாக வச்சு விற்றிருக்கார். அப்போ அவர் விற்ற மொத்த விலை, அவருக்கு விற்பதன் மூலம் கிடைத்த மொத்த பணம் அந்த 40,000த்தையும் அவர் கொள்ளும் முதலிட்ட 40,000தோட ஒரு 3,500 ரூபா கூடுதலாக வரக்கூடிய மாதிரி அவர் விற்பனை செய்கிறார். இப்படியே எழுதலாம், பயப்பட தேவையில்லை. நீங்கள் 0,0534 43,500 ரூபாவுக்கு அவர் விற்றாத்தான் அவருக்கு மூலதன லாபம் 3,500 அவர் 43,500 ரூபாய்க்கு விற்றிருக்கார். இவர் எத்தனை பங்கு இப்படி விற்றிருக்கார்? அப்போ ஒரு பங்கு இந்த விற்ற விலையை காணணும்னா இந்த 43,500 ரூபாவை நீங்கள் பங்குகள் இந்த எண்ணிக்கையால் பிரிக்கணும். அவர் வச்சிருந்த பங்குகள் 500 பங்கு வச்சிருந்தார். அப்போ ஒரு பங்குக்கான விலையை காணணும். நேர்வீத சமநிலையும் காணலாம். இது நேர்வீத சமநிலாம் தேவையில்லை, சும்மா மனதாலே செய்யலாம். 0 அதாவது 10ஆல் வெட்டுறீங்க, 2 தரம் வெட்டியாச்சு. இப்போ
435 அஞ்சால் சுருக்கினோம்டா விட வரும். 435 அஞ்சால் எங்களுக்கு சுருக்க தெரியலையா, எங்களை வரும். 435 அஞ்சால் பிரிக்க போகிறோம். அஞ்சால் பிரிக்க போகிறோம்டா. இப்போ 4 இல்லை 0, 43 8 முறை. அப்போ 40 கழிச்சா 3 35 7. ஆகவே அவர்கிட்ட ஒரு பங்கை விற்ற விலை எங்களுக்கு வந்துட்டு 87 ரூபா படி ஒரு பங்கை விற்றாத்தான் அவருக்கு அவர் கேட்ட விலை ஒரு பங்கின் விற்ற விலையை காட்டது. இப்படி கண்டிருக்கோம். இப்படி தான் காணணும் இல்லை. ஒரு பங்குந்த விலை எங்களுக்கு தெரியும் 80 ரூபா. 3500, இது 2வது முறை சொல்கிறேன்னா, 3500 ரூபா பங்கு லாபம், மூலதன லாபமாக வரணும்னா ஒரு பங்கால் அவர் எவ்வளோ எதிர்பார்த்துருக்காருண்டா, இந்த 3500 ரூபாவையும் 500 பங்கில் தான் பெற்றவர். அப்போ 500ஆல் பிரிப்போம். ஒரு பங்கில் ஏற்பட்ட மூலதன லாபம் 7 ரூபாண்டு வரும். அப்போ ஒரு பங்கில் 7 ரூபா மூலதன லாபம் வந்திருக்குண்டா, அந்த ஒரு பங்கு என்ன விலைக்கு 80 ரூபாய்க்கு வாங்கின பங்கு 7 ரூபா லாபம் பெறணுமெண்டா, ஒரு பங்கின் விற்ற விலை 80 ரூபாவோட இந்த 7ஐயும் சேர்த்து தான் எடுத்துருக்கணும். அப்போ 87 ரூபாய்க்கு விற்றிருந்தால் தான் அந்த நடக்கும். இது 2 விதத்தால் காணலாம். அங்கே ஒரு விதம் மொத்தத்தை கண்டு பிரிக்கிறது, ஒன்று தனியாக அந்த மூலதன லாபத்தை மட்டும் பிரித்து ஒரு பங்குலேருந்து எவ்வளோ மூலதன லாபத்தை எதிர்பார்க்குறோம்னு பார்த்துட்டு, ஏற்கனவே ஒரு பங்கு இந்த வாங்கிய விலை தெரியும், அதோட கூட்டி 87 ரூபான்னு போடுறேன். இப்போ அடுத்த கேள்விக்கு போகும்னா, திரு சங்கர் தன்னிடமுள்ள பங்கு லாப வருமானத்தையும் மூலதன லாபத்துடனும் ரூபாய் 3500 சேர்த்து முழு பணத்தையும் 10% ஆண்டு கூட்டு வட்டி வீதத்தின் கீழ் ஒரு நிலையான வைப்பு கணக்கில் 2 ஆண்டுகளுக்கு வைப்பில் இடுகின்றார். 2 ஆண்டுகளின் இறுதியில் கணக்கில் உள்ள மொத்த பணம், 2 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற மொத்த பணத்தை கேட்டுருக்கு. ஒரு வரியில் செய்கிற முதட்டம் இருக்குது, 2 வரியில் செய்கிற முதட்டம் இருக்குது, 4 வரியில். நாங்கள் பொறுமையாக 4 வரியில் செய்வோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிதானே? மொத்த பணம் எவ்வளோன்னு கேட்டுவிடுது. சரி, அவர் முதலிட்டது எவ்வளவு, அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்குண்டா, பங்கு லாப வருமானமான வந்தது பார்த்துட்டுருவோம். பங்கு லாப வருமானமாக வந்தது 3000 ரூபா, மூலதன லாபமாக வந்தது 3500, அதோடு ஒரு 3500, மொத்தம் 3 அமௌண்ட்டை கூட்டுறோம். 3000 + 3500 + 3500, இந்த 3 அமௌண்ட்டையும் கூட்டி அதைத்தான் கொண்டு போய் ஒரு வங்கியில் வைப்பிடுறார். அப்போ நாங்கள் பார்த்தோம்னா எங்களுக்கு 0 0 0 ஒரு மிச்சம் 9 10. அப்போ 10,000 ரூபாண்டு வரும். இந்த 10,000 ரூபா என்னன்றதை மீளழினா நல்லம். இது என்ன? முதலிட்ட தொகை 10,000 ரூபா. இந்த முதலிட்ட 10,000 ரூபாவை அவர் கொண்டு போய் ஒரு கூட்டு வட்டி தர்ற ஒரு 10% கூட்டு வட்டியில் இருக்கிற ஒரு வங்கியில் வைப்பில் விடுறார். அப்போ முதலாவதுக்கு பார்த்தோம்னா, முதலாவது ஆண்டு வட்டி, முதலாம் ஆண்டு வட்டி 10,000 ரூபா வைப்பில் விட்டவர் ஒரு வருஷத்தில் அது இந்த 10% பெறும். கூட்டு வட்டி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது நல்லம். முதலாம் ஆண்டு வட்டி வைப்பிலிட்ட தொகை 10,000 முதல் வருஷத்தில் எவ்வளோ முதல் ஸ்டார்ட்ல இருந்ததோ அது இந்த 10% முதலாம் ஆண்டு வட்டியாக வரும். என்றது தர 10%ன்றது 100ன் மேல் 10 பின்னம் ஆடுதோனும் சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0 வட்டி மட்டும் அங்கே ஒரு 0 வட்டினா 1000 ரூபா முதலாம் ஆண்டு வட்டியாக கிடைத்திருக்கும். அப்போ முதலாம் ஆண்டு வட்டி வந்தோடனே 2ஆம் ஆண்டு ஸ்டார்ட்டில் 2ஆம் வருஷம் தொடங்குகிற நேரத்தில் அந்த 1000 ரூபா போய் இந்த ஏற்கனவே இருந்த 10,000 ரூபாவோட சேர்ந்துடும். அப்போ 2ஆம் ஆண்டில் முதல் கொஞ்சம் கூட போகுது. முதல் எவ்வளோண்டா, இந்த ஏற்கனவே இருந்த 10,000தோட இந்த 1000ம் சேர்ந்து இப்போ 2ஆம் ஆண்டில் இருக்கிற முதல் 11,000 ரூபாவாக இருக்கும். இப்போ 2ஆம் ஆண்டுலேயும் வட்டி கிடைக்க போகுது. 2ஆம் ஆண்டில் கிடைக்கிற வட்டி எது இந்த 10%, அதில் மாற்றம் இல்லை. அந்த 10% எது இருந்துண்டா 11,000 ரூபா. 2ஆம் வருஷம் தொடக்கத்தில் என் பேங்கில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தது? 11,000 ரூபா இருந்தது. இதுதான் ஒரு வருஷத்துக்கு இருந்தது. அப்போ இந்த 11,000 10% நான் வட்டியாக செலுத்தணும், வட்டி கொடுக்கணும். 11,000 10% 2 வரும். அப்போ அதனால 2ஆம் ஆண்டு வட்டி 2ஆம் ஆண்டு வட்டி 11,000 என்னண்டா தர 10%ன்றது 100ன் மேல் 10. இங்கே ஒரு 0 அங்கே ஒரு 0 வட்டினா 1,100 ரூபா. இந்த முறை கொஞ்சம் கூட வரும். ஏன்னா அந்த 100 ரூபாவுக்கும் வட்டி வரும். போன முறை அந்த 100 ரூபாய்க்கு வட்டி, அதாவது வந்த வட்டிக்கு வட்டி தான் அந்த 100 ரூபா கூடுறதுக்கான காரணம். அதான் கூட்டு வட்டி. அப்போ 1,100 ரூபாண்டு வரும். அப்போ 2ஆம் ஆண்டு இறுதியில் இருந்த தொகை தான் கேட்டது. 3ஆம் ஆண்டுக்கு போயில. நீங்கள் 3ஆம் ஆண்டு முதலென்று சொன்னாலும் சரி, 2ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள தொகை 2 ஒரு நாள் தான் வித்தியாசம். 2ஆம் ஆண்டு இறுதியில் தொகை கூடிடும். அதுதான் 3ஆம் ஆண்டுக்கு முதலாக வரும். அப்போ 2ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள தொகை 2ஆம் ஆண்டு இறுதியில் உள்ள தொகை
ஏற்கனவே 11,000 ஆயிட்டுது 2ஆம் வருஷம் ஸ்டார்ட்டில். அதோட இந்த 1,100 கூட்டினா 2ஆம் ஆண்டு இறுதியில் இருக்கிற தொகை வந்து 0,0,1,2,1. அப்போ எவ்வளோ இருக்கும்டா 12,100 ரூபாவாக இருக்கும். கேட்ட கேள்விக்கான விட 12,100 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 4 புள்ளி கிடைக்கும். என்னோட கிடைக்கும் 4 புள்ளி. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்திருந்தாலும் சரி. சில பேர் இல்லை சார் நான் அவ்வளோ வேகமாகவே செய்வேன். இப்போ நீங்கள் இது வேகமாக செய்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு வருஷத்துக்கு பிறகு 100 ரூபாவை நீங்கள் முதலிட்டு இருந்தீங்கன்னா 10% இந்த அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. 10%ன்ற அந்த அர்த்தம் இது கூட்டு வட்டி எளிய வட்டி இல்லை. எளிய வட்டின்னா நாங்கள் ஒரே சார் 2 வருஷ வட்டியை கண்டுபிட்டு போடலாம். கூட்டு வட்டி அப்போ 10%ன்ற அந்த அர்த்தம் என்னென்னா நீங்கள் வருஷ ஸ்டார்ட்டில் உங்கள்கிட்ட 100 ரூபா வைப்பில் இட்டு இருந்திருந்தால் 10 ரூபா வட்டி விழுந்து 110 ரூபாவாக மாறும். 110 ரூபாவாக மாறும். அப்போ உங்களோட ஒரு வருஷத்துக்கு பிறகு எவ்வளோ எமௌண்ட்டாக மாறி இருக்குமெண்டா இது 2வது முறை சொல்லி கொண்டிருக்கேன். உங்களோட 10,000 வந்து 100ஆல் பிரிவட்டு 110ஆல் பெருக்கப்பட்டிருக்கும். 2ஆம் வருஷத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்கம்னு சொல்லலாம். 1ஆம் வருஷ கடைசி 1ஆம் வருஷ கடைசியில் மாறின தொகை 100ஆல் பிரிவட்டு அந்த 10% எட்டாகி 110ஆல் பெருக்கப்படும். இது 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த பணம். இந்த 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்த பணத்தும் 2ஆம் ஆண்டு கடைசிக்கு மாறிக்க இருந்த பணத்தின் அதே விஷயம் தானே. அதுவும் 10% தானே. 100ஆல் பெருக்கப்பட்டு 100ஆல் பிரிவட்டு 110ஆல் பெருக்கப்படும். அதே அப்படியே பெருக்கம் தானே. எல்லாம் பெருக்கம் தானே. 100ஆல் பிரிவட்டு 110ஆல் பெருக்கப்படும். இந்த ஒரு கோவை எழுதி நீங்கள் நேரடியாக கூட விட கொடுக்கலாம். 100ஆல் பெருக்கப்பட்டு 110ஆல் பெருக்கப்படும். 10ஆல் பெருக்கிறையில் வடியாக கவனமாக பெறுங்க. சுருக்கக்கூடியது இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர், இங்கே ஒரு சைவர், இங்கே 2 சைவர், இங்கே 2 சைவர், மிச்சம் 2 சைவர் இருக்குது. மேலே கீழே எல்லாம் சுருக்கியாச்சு. மேலே மட்டும்தான் சுருக்குறதுக்கு இருக்குது. 2 சைவர் இருக்குது. அந்த 2 சைவரையும் தூக்கி பின்னுக்கு போட்டுவிட்டு 1 தர 11 11 11 தர 11 121. உங்களுக்கு தேவையான விட இங்கே வந்திருக்கும் 12,100 ரூபா. இவ்வாறு கொடுத்துருந்தாலும் முழுமையான புள்ளி கிடைக்கும். இது இலகுவானது. கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பட்டியலில் நீங்கள் செய்வீங்கன்னா மிகவும் இலகுவாகவே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ 4வது கேள்விக்குள்ளே போவோம். 4வது கேள்வி. ஒரு பெட்டியில் 3 சிவப்பு நிற டென்னிஸ் பந்துகளும் ஒரு பச்சை நிற டென்னிஸ் பந்தும் உள்ளது. பெட்டியிலிருந்து ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் குறிக்கப்பட்டு அது மீண்டும் திரும்ப பெட்டியில் இடப்படுகின்றது. மறுபடியும் பெட்டியிலிருந்து ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறமும் குறிக்கப்படுகின்றது. பந்துகளை வெளியே எடுத்தல் எழுமாறாக நடைபெறுகிறது. பந்துகளை வெளியே எடுக்கிறது என்ன நடக்குது? எழுமாறாக நடக்குது. எதேச்சியாக தான் நடக்கிறது. மொத்தம் 3 சுவத்த நிறப்பந்து ஒரு பச்சை நிறப்பந்து அப்படி என்று சொல்லியிருக்கு. உரிய மாதிரி வழியை தரப்பட்டுள்ள நெய்யறியில் குறித்து எக்ஸ் அந்த மாதிரி வழினா கிடைக்கக்கூடிய பேர்களை உள்ளடக்கியது தான் மாதிரி வழி. இந்த குரஸ் அடையாளம் புல்லடிகிறத தான் சொல்லியிருக்கு. எக்ஸ் இல்லையா? புல்லடியிட்டு காட்டி R1 R2 R3 ஆகிய மூலம் சிவப்பு நிற பந்துகள் கிடைத்தலும் ஜி மூலம் பச்சை ஏன்னா G1 என்று போடுறதில் ஒரே ஒரு பந்து தானே இருக்குது. பச்சை நிற பந்து கிடைத்தல் அப்படின்றது ஒரு பந்து. ஜி மூலம் ஒரு பந்தையும் குறிக்கப்படுது. பச்சை நிற பந்தும் குறிக்கப்படுது, புல்லடியிடப்படுது. இது சார் நிகழ்ச்சியாக சாரா நிகழ்ச்சியான்றதான் ஒரு வடிவாக பார்த்துருங்க. பந்து திரும்ப பெட்டியில் இடப்படுது. அப்போ எடுத்த பந்தே திரும்ப எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. பாருங்கள், ஒரு பெட்டியில் 3 சிவப்பு உள்ளன. பெட்டியில் ஒரு பந்து வெளியே எடுக்கப்பட்டு அதன் நிறம் குறிக்கப்பட்டு அது திரும்ப பெட்டியில் இடப்படுகின்றது. திரும்ப பெட்டியில் இடப்படுதுண்டா இது சாரா நிகழ்ச்சி. 10ஆம் ஆண்டு விஷயம். சாரா நிகழ்ச்சின்னா முழு பேரும் பெறும், எல்லா பேரும் பெறும், எல்லா நெய்யறியில் இருக்குது. இதுதான் பேர். தேர்தலுக்கு ஓட் போடுற மாதிரி நடுவில் இருக்கிற பெட்டிக்குள்ளே போட்டுட்டு போகிறையில் சரிதானே. இதுதான் பேர். இந்த 2 இடங்களும் க்ராஸ் பண்ணுற இடத்துல நாங்கள் புல்லடி இடைவோம். இதன் மூலம் ஒவ்வொரு பேரும் மொத்தம் எத்தனை பேருண்டா நன்னாங்கு 16 பேர்கள் இருக்குது. இதில் ஒரு பேரை ஒரு உதாரணத்துக்கு இந்த பேர் எடுத்தால் இந்த பேர் என்ன சொல்லுதுண்டா முதல் தடவையில் முதல் தடவையில் R3 என்ற பந்தும் 2ஆம் தடவையில் R2 என்ற பந்து கிடைத்தது தான் இந்த பேரை சொல்லுது சரிதானே. அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். இது கொஞ்சம் இதில் போட்டிருக்கக்கூடாது, நான் விட்டுட்டேன். சரி, ஓகே, இதை அழிச்சிட்டேன்னா சரி. இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம். புள்ளிகளை குறிச்சாச்சு. நெய்யறியில் குறிக்கிறதுக்கு எங்களுக்கு புள்ளி கிடைக்கும். நெய்யறியில் குறிக்கிறதுக்கு ஒரு புள்ளி தான் கிடைக்குது. ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போகணும்னா குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிற பந்தை வெளியே எடுப்பதற்குரிய நிகழ்ச்சியை நெய்யறியில் வட்டமிட்டு காட்டி அதன்
நிகழ்தகவை எழுதுக. நீங்கள் ஒரு தடவை குறைந்தபட்சம் ஒரு தடவை என்றால் 2 தடவை எடுத்ததும் வரும். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிறப்பந்து கிடைக்கணுமெண்டா முதல் தடவையில் பச்சை நிறப்பந்து கிடைக்கிறதும் 2ஆம் தடவையில் பச்சை நிறப்பந்து கிடைக்கிறதும் வரும். இது இந்த பேர் இது எல்லாம் முதல் தடவையில் பச்சை கிடைச்சி 2ஆம் தடவையில் சிவப்பு கிடைக்குது. இந்த பேர் எல்லாம் முதல் தடவையில் சிவப்பு கிடைச்சி 2ஆம் தடவையில் பச்சை கிடைக்குது. இந்த பேர் குறிப்பாக இந்த பேர் 2 தடவையிலையும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பச்சை கிடைக்குது. இந்த பேரையும் நாங்கள் வட்டமிட்டு காட்டி இப்படி வட்டமிட்டு காட்டலாம். இல்லை என்றால் இதை விட நல்ல முறை என்னென்னா ஒரே இவ்வளோ பேரையும் சேர்த்தா போல் ஒரு வட்டமிட்டு காட்டலாம். இதுதான் மிகவும் வட்டமாக சேரண்டு கேட்டால் வட்டம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி கட்டமிட்டு காட்டி அப்படி எல்லாத்தையும் பொருத்தமாக நாங்கள் குறித்து காட்டி அந்த பேரும் எத்தனை இப்படி காட்டலாம். இதுதான் ஸ்கீம்லையும் தந்ததான், நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்படித்தான் வருமா இப்படி எடுத்து காட்டி அதில் எத்தனை பேர்கள் இது அடக்கியிருக்கண்டா 1 2 3 4 5 6 7 பேர்கள் எத்தனையில் 7ண்டா 16ல் 7. அப்போ நிகழ்தகவை கேட்டால் நாங்கள் நிகழ்தகவை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். 16ல் 7 சுருக்கணுமென்ற அவசியம் இல்லை, சுருக்கவும் முடியாது. விட 16ல் 7 வட்டமிட்டு காட்டுதல். அதாவது நீங்கள் தனித்தனியாக வட்டம் போட்டிருந்தாலும் சரி, இல்லை இப்படி ஒரே கட்டம் போட்டு இந்தளவு பேருந்தான் என்று நீங்கள் குறித்து காட்டியிருந்தாலும் சரி, பொதுவில் அப்படி நான் இப்போ 2ஆவதாக போட்டிருந்த முறை தான் சரி, அப்படி காட்டியிருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு ஒரு புள்ளி இதுக்கு ஒரு புள்ளியாக 2 புள்ளிகள் கிடைக்கும். நிகழ்தகவை சொல்கிறதுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்த கேள்விக்கு போகும்னா 3 சிவப்பு நிறப்பந்துகள் மொத்தம் 4 இருந்தது. அதில் 3 சிவப்பு நிறப்பந்துகளில் 2ல் ஒவ்வொன்றிலும் எக்ஸ் என்று மொத்தம் 3 சிவப்பு நிறப்பந்து இருந்தது. அந்த 3 சிவப்பு நிறப்பந்துலேயும் 2ல் எக்ஸ் என்று எழுத்த போடுறாங்க. 2ல் எஞ்சியுள்ள சிவப்பு நிறப்பந்திலும் இது சிவப்பு தான், ஆனால் அதுலேயும் வை என்று போட்டு இன்னும் ஒரு பச்சை நிறப்பந்து இருக்குது, அதுலேயும் வை என்று போடுறாங்க. அப்போ 2 பந்தில் எக்ஸ் போட்டிருக்காங்க, 2 பந்தில் வை என்று எழுத்து போட்டிருக்காங்க. இப்போ எழுத்து எடுபடுறதை பற்றி தான் போது கலரை பற்றி யோசிக்கலை. அப்போ எழுமாறாக கொடுக்கப்பட்டு ஒரு பந்து எடுக்க அது சிவப்பு நிறப்பந்தாக இருக்குதல் பச்சை என்ற அந்த கதையை விட்டுட்டு இந்த முறை எக்ஸ் என்ற எழுத்து கிடைத்தல் வை என்ற எழுத்து கிடைத்தல் என்ற அந்த கதைக்கு வர வருது. எழுத முழுசாக்களியை வாசிச்சிடுவோம். 3 சிவப்பு நிறப்பந்துகளில் 2ல் ஒவ்வொன்றிலும் மீது எக்ஸ் என்ற எழுத்தும் எஞ்சிய சிவப்பு நிறப்பந்து பச்சை நிறப்பந்து ஆகிய ஒவ்வொன்றிலும் வை என்ற எழுத்தும் குறிக்கப்படுகின்றன. குறிக்கப்பட்டுள்ள எல்லா வெளியை எடுத்தலும் பந்து மீது உள்ள எழுத்துக்கள் குறிக்கப்பட்டு கொள்வோம். அதே விஷயம்தான் அந்த இடத்துல அந்த மாதிரி வழியில் இருந்த எல்லா அந்த சந்தர்ப்பத்திலையும் பந்தில் பேர் குறிக்கப்பட்டிருக்கு அப்படி என்று எடுத்துக்கொள்வோம் அப்படி என்று சொல்லியிருக்கு. இப்போ நாங்கள் கேள்விக்குள்ள வருவோம்டா. இந்த எழுமாற்று பரிசோதனையின் கீழே உள்ள மரவரி படத்தில் குறிக்கட்டுமாண்டா இந்த மரவரி படத்தில் முதலாவது கிளை கிடைக்குது எக்ஸ் என்ற பந்து கிடைத்தல் வை என்ற பந்து கிடைத்தல். முதலாவது எக்ஸ் என்ற பந்து கிடைக்கிறதுக்கு என்ன சந்தர்ப்பம்னா இங்கே வைக்கு 2ல் 1 போட்டிருக்காரு. வழியாக பாருங்க. அப்போ வைக்கு 2ல் 1 போட்டிருக்காருன்னா அவர் எதை சுருக்கி போட்டிருக்காரு. சுருக்கணுமென்ற அவசியம் இல்லை. 4ல் 2ன்றதான் மிகச்சரி. ஏன்னா மொத்தம் 4 பந்தில் 2 பந்துக்கு வை எழுதியிருக்கு. 4ல் 2ன்றதான் மிகச்சரி. 4ல் 2 சுருக்கினா 2ல் 1, அவர் 2ல் 1 போட்டிருக்க நாடி நாங்களும் 2ல் 1 பயன்படுத்துவோம். எக்ஸ் கிடைப்பதும் 4ல் 2 சந்தர்ப்பம், அதை சுருக்கினா 2ல் 1. நீங்கள் 4ல் 2 போடுவது மிகச்சரி. இப்போ திரும்ப அதே மாதிரி தான் பந்தை திரும்ப போட்டு திரும்ப அதே மாதிரி தான் வந்துடும். அதே விஷயத்து நடக்க அதான் அந்த கடைசியில் சொன்ன அந்த வசனம் அதே விஷயம் நடக்க இந்த எக்ஸ் என்ற எழுத்தும் வை என்ற எழுத்தும் இருக்குது அப்படி என்று யோசிச்சிங்க வேண்டாம். இப்போ திரும்ப எக்ஸ் எடுக்கிறது நீங்கள் பந்தை போட்டு எடுத்தீங்க. திரும்ப 4 பந்து தான். 4 பந்தில் எக்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் திரும்ப 4ல் 2, அது 2ல் 1. வை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் 4ல் 2, அது 2ல் 1. திரும்ப ஒருவேளை போன முறை முதல் தடவையில் வை கிடைத்திருந்தால் எக்ஸ் கிடைக்கலாம், வை கிடைக்கலாம். இது வை இது எக்ஸ் கிடைக்கலாம், வை கிடைக்கலாம். எக்ஸ் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2ல் 1, வை கிடைப்பதற்கான நிகழ்தகவு 2ல் 1. இது சாரா நிகழ்ச்சி என்ன நாடி ஒரே மாதிரியே வந்துட்டு ரைட். ஓகே, இப்போ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம்டா. 2 சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிக்கப்பட்டுள்ள பந்து வெளியே எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 2 சந்தர்ப்பத்திலையும் ஒரே எழுத்து குறித்தல் எப்போ நடக்கும்னா 2 எக்ஸாக இருந்தால் நடக்கும், இல்லை 2 வையாக இருந்தால் நடக்கும். 2 எக்ஸாக இருப்பதற்கான நிகழ்தகவு 2ல் 1 தர 2ல் 1 சாரா நிகழ்ச்சி பெருக்கப்படும். அது பெருக்கி 1 விடையும் எழுதணும். 4ல் 1. 2 வையாக இருப்பதற்கான நிகழ்தகவும் 2ல் 1 தர 2ல் 1 பெருக்கினா 4ல் 1. இந்த 2
கூட்டு நிகழ்ச்சி இப்போ கேள்விப்படுற கேள்வி, அதாவது 2 சந்தர்ப்பம் இருக்கு. ஒன்று 2 மிக்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு சிவப்பு 2 ஒரே நிறமுடைய பந்துகள் கிடைக்கும், 2 வையாக இருந்தாலும் ஒரே நிறமுடைய பந்துகள் கிடைக்கும். 2 மிக்ஸாக இருப்பதற்கான நிகழ்தகவையும் 2 வையாக இருப்பதற்கான நிகழ்தகவையும் கூட்டணும். 2 மிக்ஸாக இருப்பதற்கான நிகழ்வு 4 2 வையாக இருப்பதற்கான நிகழ்தகவு 4 4 கூட்டணும். கூட்டினா எனக்கு விடையாக 4 மேல் 2 பகுதி எண் சமன் தொகுதி எண்கள் கூட்டப்படும். சுருக்கி போடுவோம், ஏனெண்டா இது குழப்பம். கணக்கு இடத்துலையே சுருக்கிட்டோம். அப்போ ஏன் தேவையில்லாமல் விடுவோம். 7 மாணவர் வரைக்கும் எளிய வடிவிலேயே கொடுப்போம். கட்டாயம் எளிய வடிவம் விட அங்கே இருந்தே ஆகும். நீங்கள் பயப்பட தேவையில்லை, சுருக்கக்கூடாது தான். சுருக்கினா அந்த விட இருந்தே ஆகும் ஸ்கீமில். ஆகவே விட எங்களுக்கு 2ல் 1 சந்தர்ப்பம், அதாவது அரைவாசி சந்தர்ப்பம். 2ம் ஒரே நிறமுடைய 2 பந்து எடுத்த 2 பந்துமே ஒரே எழுத்துக்கள் குறிக்கப்பட்ட பந்தாக இருப்பதற்கான சந்தர்ப்பம். ரைட். இப்போ 5வது கேள்விக்கு போகும்டா, 2 சந்தர்ப்பங்களிலும் ஒரே எழுத்து குறிக்கப்பட்ட பந்து வெளியே எடுத்தலா அல்லது குறைந்தபட்சம் ஒரு தடவையேனும் பச்சை நிறம் பந்தை வெளியே எடுத்தலா கூடுதலான நிகழ்தகவை கொண்டுள்ளது என காட்டுக. 2க்கும் நிகழ்தகவு கண்டுட்டோம். பச்சை நிறம் இது ஒரே கதை தான், ஒரே நேரத்தில் நடந்தது தான். 2ம் பச்சை நிறமாக இருப்பதற்கான நிகழ்தகவும் கண்டுட்டோம். குறைந்தபட்சம் ஒரு பச்சை நிறமாக இருப்பதற்கு 16ல் 7 என்று கண்டிருக்கோம். 2ம் ஒரே எழுத்துக்கள் குறிக்கப்பட்டதுக்கும் கண்டிருக்கோம். அப்போ ஒப்பிட போகிறோம். இதில் முதல்ல சொன்னது 2ம் ஒரே எழுத்துக்கள் குறிக்கப்பட்டதோ சொல்லியிருக்கான். அரை பெருசோ 16ல் 7 பெருசோ அப்படின்றத பார்க்கணும். அரை பெருசோ 16ல் 7 பெருசோண்டா அரை தான் பெருசு. ஏனெண்டா அரை என்றதை நாங்கள் 16ல் 8 என்று எழுதலாம். 16ல் 8 பெருசோ 16ல் 7 பெருசோண்டா 16ல் 8 தான் பெருசு. ஆகவே அரை பெருசு. இந்த ஒப்பிடணும். முதலாவது இதில் ஒப்பிடுறது மட்டும் இல்லை, வசனம் சொல்லணும். என்ன வசனம் என்றா எது பெருசுன்றது. ஆகவே ஒரே எழுத்து எழுதப்பட்டுள்ள பந்துகளை எடுத்தல் அதிக நிகழ்தகவை கொண்டுள்ளது. இல்லை பந்துகளை எடுத்தல் அப்படின்னு நீங்கள் முடிக்கணும். ஒரே எழுத்துள்ள பந்துகளை எடுத்தல் எது கேட்ட கேள்வி பாருங்க. எது கூடுதலான நிகழ்தகவை கொண்டுள்ளது? ஒரே எழுத்துள்ள பந்துகளை எடுப்பது கூடுதலான நிகழ்தகவை கொண்டுள்ளது என்ற விடை கொடுக்கணும். இங்கே மேலே போட்டது ஒப்பிடுதல். இதில் அவற்ற நிகழ்தகவையும் இவற்ற நிகழ்தகவையும் நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு போவோம். ஒரு அரங்கத்தின் தரையில் பரும்படி படம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. மேடை அமைந்துள்ள அரைவட்டம், அப்போ அரைவட்டம் மேடை, அதில் குறிச்சும் இருக்குது. அரைவட்ட பகுதி CDEயையும் கேட்போர் கூடம் அமைந்துள்ள செவ்வக பகுதி ABCDயையும் அது கொண்டுள்ளது. அந்த 2 பகுதியை கொண்டு மேடை அரைவட்ட பகுதி, கேட்போர் கூடம் செவ்வக பகுதி, இந்த 2 பகுதியையும் கொண்டுள்ளது. CDயின் நீளம் 14 மீட்டர். அதுவும் படத்தில் குறிக்கப்பட்டிருக்கு. மீட்டர் கவனத்தில் இருக்கும், அலகு மீட்டர். அரைவட்டம் CEDயின் வில்லின் நீளத்தை காண்க. இந்த வில் இந்த நீளத்தை கேட்டுக்கிட்டது. CED என்ற இந்த வில் இந்த நீளத்தை, வில்லுன்னு சொன்னால் வளைந்த கோடு. வில்லுந்த நீளத்தை காணணும்னா முழுவட்டமாக இருந்தால் 2πr. இது அரைவட்டம். ஆகவே வில்லுந்த நீளத்தை காண்றதுக்கு அதுக்கு முன்னுக்கு இந்த அரைவட்டத்தை இந்த ஆரை தெரிஞ்சு கொண்டு போகணும். ஆரை என்றது மையத்தில் இருந்தான தூரம். விட்டம்தான் 14. இந்த இடத்துல அரைவட்டம் என்று வந்தோன்னா கொஞ்சம் கவனம் வைங்க. மிச்ச இடங்களில் ஆரை நேரடியாக தரும். அரைவட்டத்தில் விட்டம்தான் கூடுதலாக தரப்பட்டிருக்கும் 14 மீட்டர். ஆகவே ஆரை 7 மீட்டர். அந்த விளக்கத்தை எழுதி போட்டு நாங்கள் கணக்குக்குள்ளே போவோம். இப்போ அரைவட்டத்தின் வில்லின் நீளம்ண்டா அரைவட்டத்தின் வில்லின் நீளம் முழுவட்டமாக இருந்திருந்தால் 2πr. அது அரைவாசி தர அரைவட்டம்ன்றது அரைவாசி. சில பேர் அரை தர 2πr தர அரை, எல்லாம் ஒன்று தான். இப்போ பிரதியிட புறம் 22 பைக்கு பதிலாக 22 கீழே 7 பிரதியிட சொல்லியிருக்கு. புஷ்பாட்ட புறத்துக்கும் அதுதான் பிரதியிடுறது. அரை 7 இப்போ தான் கண்ட நாங்கள் தர அரை. இப்போ வெட்டக்கூடியதை வெட்டுவோம். இந்த 7 மேலும் வெட்டப்படும், இந்த 2 வெட்டப்படும். இந்த 2 வெட்டினாலும் சரி. 22ல் 2 வெட்டினா 11 முறை தேவையில்லை. அப்போ 22 மீட்டர் அலகு முக்கியம். 22 மீட்டர் 2 வரும். எங்களந்த அரைவட்ட வில்லுந்த நீளம் 22 மீட்டர். சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம்டா. மேடையின் நிலத்தின் பரப்பளவை காண்க. மேடை இந்த நிலம் மேடை என்றது என்ன வடிவம்? அரைவட்டம். அரைவட்டத்தின் பரப்பளவை காணணும்னா முழுவட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம். அது அரைவாசி. அப்போ மேடையின் நிலத்தின் பரப்பளவு கேட்டிருக்குது. இப்போ மேடை இந்த நிலத்துக்கு வந்தோம்னா அதுவும் அரைவட்டம். அப்போ பரப்பளவு சமன் முழுவட்டமாக இருந்தால் பையார் வர்க்கம். சூத்திரம் தெரியணும் உங்களுக்கு. முழுவட்டத்தின் சூத்திரம் தெரிஞ்சால் காணும். பையார் வர்க்கம் தர அரை. அது அரைவாசி. தர அரை. பிரதியிறன் பை
22 கீழ் 7 பிரதிகிறேன். பைக்கு பதிலாக 22 கீழ் 7 அரை வந்து 7 கண்டுட்டேன். அரையின் வர்க்கம் சொன்னது 7 தர 7 தர அரை. ரைட், சுருக்கக்கூடியது இந்த 7 7 வெட்டப்படும். இந்த ரெண்டும் இந்த 22 இருக்க 2 கேரனி வெட்டப்பட்டால் 11. 22 ரெண்டெல்லாம் சுருக்கினா 11. 11 தர 7 77 மீட்டரில் இருந்தது அழகு. அப்போ மீட்டர் வர்க்கம் என்று வரும் பரப்பளவு. மீட்டர் வர்க்கம் என்று வரும் பரப்பளவு. பரப்பளவு இந்த அளவு மீட்டர் வர்க்கமாக இருக்கும். கனடாவாக வந்தால் மீட்டரில் வந்தால் மீட்டர் கனமாக இருக்கும். அந்த அலகுகள் கவனமாக இருக்கணும். ரைட், ஓகே. இப்போ 3வது கேள்விக்கு போகணும்னா கேட்போர் கூடத்தின் நிலத்தின் பரப்பளவு மேடையின் பரப்பளவின் மும்மடங்கினின் ஏடியின் நீளத்தை காண்க. மேடையின் பரப்பளவு கேட்போர் கூடத்தின் பரப்பளவு ஏடியை கேட்டிருக்கு. ஏடி என்றது கேட்போர் கூடத்தின் நீளம். கேட்போர் கூடத்தின் நீளம். கேட்போர் கூடத்தின் நீளத்தை நாங்கள் காணணும்டா கேட்போர் கூடத்தின் பரப்பளவு தொடர்பாக ஒரு தரவு தந்திருக்கேன். மேடையின் பரப்பளவு 77 கேட்போர் கூடத்தின் பரப்பளவு 77 3 மடங்கு. 77 3 மடங்கு நீங்கள் பெருக்கி போடலாம். 21 2 போட்டு 2 போட்டு ஒரு 1 போட்டு 2 மிச்சம் 21 23 231 மீட்டர் வர்க்கம். எனக்கு அது தேவையில்லை. நான் பெருக்கத்தையே பயன்படுத்த போகிறேன். ஏன்னா எனக்கு சுருக்க வேண்டிய தேவைகள் இருக்கிற நாடி. ரைட், இப்போ ஒரு சமன்பாடு உருவாக்குறேன். என்னென்னா கேட்போர் கூடத்தின் பரப்பளவு தெரியும், அதில் நீளம் தான் தெரியாது. நீளத்தை நான் எக்ஸ்டெண்ட் வச்சுக்கொள்கிறேன். ஏன்னா இதில் எக்ஸ்டெண்ட் வரையில் தானே ஒரு அச்சரம் ஏடி என்று வச்சுக்கொள்றதை விட ஒரு அச்சரத்தை நீங்கள் வச்சுக்கொள்றது சுகமாக இருக்கும். இந்த இடத்துல அதை செய்கிற பொருத்தமாக பாருங்க. எனக்கு இந்த முறை தெரியும் என்னென்னா பரப்பளவு தெரியும், செவ்வகத்தின் பரப்பளவு தெரியும், நீளம் தர அகலம் நீளம் தெரியாது. ஒரு சூத்திரம் இருக்குது என்னட்ட பரப்பளவுக்கான சூத்திரம், அதில் பிரதிகிறேன். பரப்பளவு நீங்கள் 231 போட்டாலும் சரி, இல்லை 77 தர 3 போட்டாலும் சரி, எது இலகுவானதுன்னா அதை பெருக்கத்தை போடுறது. ஏன்னா வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 77 தர 3 தர நீளம் எனக்கு தெரியாது. நீளம் அதைத்தான் எக்ஸ் என்று போட்டிருக்கேன். அகலம்ன்றது இங்கேருந்து இங்கே இருக்கிறது தான், அது 14. அப்போ எக்ஸ் சமன் இந்த 14 இங்கே வந்து பிரிச்சிருக்கும். அப்போ ஏற்கனவே அங்கே இருந்தது 77 தர 3 கீழ் 14. 14ஆல் வெட்டிலுமோ எனக்கு தெரியாது. ஆனால் 7ஆல் வெட்டலாம். வடிவாக தெரியும். 7ஐயும் 14ஐயும் 77ஐயும் 7ஆல் வெட்டலாம். 14 வெட்டினா 2 முறை, 77 வெட்டினா 7 முறை. கட்டாயம் வெட்டிலாது. மேலே இரட்டையன் இல்லாது இனி வெட்டிலாது. பகுதி மேலே பிறக்குங்கோ 21, கீழே பிறக்குங்கோ 2. 21 கீழ் 2. 21 2ஆல் பிரித்தா என்ன விடையோ அதுதான் கேட்போர் கூடத்தின் நீளமாக இருக்க போது. 21 2ஆல் பிரித்தா 10.5 மீட்டரில் இருக்கும். வடியாக கவனிங்கோ, அலகு மீட்டர். 10.5 மீட்டராக இருக்க போது கேட்போர் கூடத்தின் நீளம். ரைட், ஓகே. அதை வந்து படத்தில் குறித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு சில நேரம் பிரயோசனப்படும். ஆனால் இங்கே இந்த கணக்குக்கு பிரயோசனம் இல்லை என்றாலும் நாங்கள் குறித்து வச்சுக்கொள்வோம். 10.5 மீட்டர்ன்றதை படத்துலையும் குறித்து வச்சுக்கொள்வோம். ரைட், ஓகே. இப்போ இங்கே வந்தோம்னா கேட்போர் கூடத்தின் நிலத்தின் பரப்பளவு அது அங்கே சொல்லிட்டோம். அந்த கேள்வி தான் அங்கே செய்து வச்சுக்கணும். ரைட், ஓகே. இப்போ 4வது கேள்விக்கு போகணும்னா மேடையின் நிலத்தை சுற்றி மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கும் அதே வேளை சியிலும் டியிலும் 2 மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டு எல்லா இடம் மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் சியிலையும் பொருத்தி டியிலையும் பொருத்தி இருக்காது. பெரிய கலைப்பமாக பொருத்தப்பட்டுள்ளது. மேடை சிடிக்கு மீது அமைந்துள்ள மின்குமிழ்களுக்கு இடையே 1.4 மீட்டர் சம இடை தூரத்தில் உள்ளது. இந்த மேடையில் மின்குமிழ் பொருத்தப்பட்டிருக்கான். இந்த சியில் ஒரு மின்குமிழும் இருக்குது. மின்குமிழை ரெட் கலரில் போடுறோம் கொஞ்சம் விளக்கத்துக்காண்டியா. இதில் சியில் ஒரு மின்குமிழும் இருக்குது. டியில் இது சி ரெண்டுலேயும் ஒரு மின்குமிழ் இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே 1.4 மீட்டர் இடைவெளியில் மின்குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கு. நீங்கள் மின்குமிழ்களை எண்ண வேண்டாம், இடைவெளியை எண்ணுங்க. எத்தனை இடைவெளி இருக்குமெண்டா இந்த இடைக்கில் இருக்க அந்த 14 மீட்டரையும் நாங்கள் எத்தனையால் பிரிக்கணும்? 1.4ஆல் பிரிக்கணும். 14 1.4ஆல் பிரிக்கல. தசமன்னு நாங்கள் பிரிக்கணுமெண்டா அதை முழுவண்ணாக்கணும். முழுவண்ணாக்கிறதுக்கு இதை 10ஆல் பிரிக்குவோம். இதை 10ஆல் பிரிக்கலாம், அது 140. இதை 10ஆல் கீழே மேலேயும் ஒரே எண்ணால் பிரிக்கலாம். அது என்ன சமவெளி பின்னம். அவன் கீழே பிரிக்கினா 14. இப்போ 140 14ஆல் பிரிக்கலாம். 140 14ஆல் பிரித்தா 10 முறை. அப்போ அது இதுக்கு 10ண்டா அதுக்கும் விட 10 தான். அப்போ 10 இடைவெளிகளில் நாங்கள் மின்குமிழ் 10 இடைவெளி இருக்க போது. அப்போ எத்தனை மின்குமிழ்னா 11 மின்குமிழ். மொத்தம் 10 இடைவெளி. எங்களுக்கு இடைவெளி தான் முக்கியம். எத்தனை இடைவெளி நான் எண்ணி போடையில் 10 இடைவெளி இருக்குது. அதே மாதிரியே அங்கே கேள்வி வாச்சிட்டு வருவோம்.
சம தூரத்தில் பொருத்தப்பட்டுள்ளது. கோடு CD மீது இடையே 1.4 மீட்டர் இடைத்தூரத்தில் உள்ளது. வில் CED மீதும் உள்ள மின்குமல்களும் சமன். வில் CD மீதும் இடையை சுற்றி மின் உள்ளன, இஞ்சாலையும் இருக்கும், முன்னுக்கும் இருக்கும், பின்னும் இருக்கும். வில் CD மீதும் மின்குமல்கள் இருக்குது, அதுவும் இதுவும் எண்ணிக்கையில் சமன் அப்படின்னு சொல்லியிருக்கு. எண்ணிக்கையில் சமன். வில் CED மீதும் இரு அடுத்துள்ள மின்குமல்களிடையே வில்லின் வழியே உள்ள தூரத்தை காண்க. இந்த வில்லின் வழியே அந்த ரெண்டு மின்குமல்களுக்கும் இடையில் இருக்கிற தூரம். வில்லின் வழியேன்றது இப்படி வளைந்த தூரத்தை தான் கேள்விடுது. அதான் வில்லின் வழியேன்றது. நீங்கள் இப்போ இதில் ஒரு மின்குமல் தான் இடைத்தூரம்ன்றது இடைக்குள்ளால் போயிடும், ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்போ வில்லின் வழியான தூரத்தை தான் கேள்விடுது. நாங்கள் இந்த வில்லிந்த நீளத்தை கண்டு வச்சுருந்தாங்க. வில்லிந்த நீளம் எங்களுக்கு தெரியும் 22 மீட்டர். நாங்கள் ஒரு கணக்குக்கு கண்டு நாங்கள் நினைக்கிறேன் முதலாம் கணக்கே வில்லிந்த நீளத்தை காண சொல்லித்தான் இருந்தது 22 மீட்டர். அதுலேயும் ஒரே அளவான எண்ணிக்கையில் மின்குமல்கள் பொறுத்த போகிறோம். எத்தனை இடைவெளி? இதுலேயும் 11 மின்குமல்லாம் 10 இடைவெளி. அப்போ 22 மீட்டரை இந்த கடைசி கேள்வி கண்டபடியே எஞ்சி செய்கிறேன். அங்கே தான் நீங்கள் செய்யணுமா. 22 மீட்டரை நாங்கள் 10ஆல் பிரிப்பேன். 22 10ஆல், ஏன்னா இடைவெளியால் தான் பிரிக்கணும். இடைவெளிகள் 10. அப்போ 10ஆல் பிரிச்சுருண்டா 22.2 மீட்டர். ஒரு இடைவெளி 2.2 மீட்டர் இடைவெளியாக இருக்கணும். வில்லின் வழியே 2.2 அப்படி அடுத்தது போனீங்கன்னா மொத்தம் அங்கேயும் 11 மின்குமல் இதோட சேர்த்து, கடைசி மின்குமலோட சேர்த்து 11 இல்லைன்னா 10 இடைவெளி. கீழையும் 11 மின்குமல். மொத்தம் எண்ணி பார்த்தீங்கன்னா 11 இல்லை, இங்கே 10 மொத்தம் 20 மின்குமல்கள்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். இடைவெளியை வச்சுக்கொண்டு குழம்பிடக்கூடாது. இடைவெளி மேலே 10 கீழே 10ண்டா சுற்றி ஒரே ரவுண்ட் அடித்து வேண்டாம். எங்களுக்கு இந்த குலசிப் கேள்வி எண்ணிக்கையும் சுற்றி திரும்ப வந்து சேர்ந்துட்டோம் பாருங்க. இங்கே வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றக்க இடைவெளிக்கு ஏற்றா போல தான் மின்குமல்கள் இருக்கும். உங்களுக்கு கணக்கு விளங்கி கொண்டு விட செய்தீங்கன்னா சரி. இது இந்த விட 2.2 மீட்டர். அலகு முக்கியம். 3 புள்ளி கிடைக்கிறதாக இந்த கேள்வி அமைந்திருக்கு. மிகவும் இலகுவானது. 3 புள்ளி கிடைக்கக்கூடியதாக அமைந்திருக்கு. ரைட், ஓகே. நான் நினைக்கிறேன் பகுதி 1 தான் முழு கேள்வியும் செய்துட்டோம். உங்களுக்கு சொன்னது மாதிரி பகுதி 1 இருக்கிற பின்ன கேள்வியை படத்தை கீறி எப்படி செய்கிறது அப்படின்றதும் சொல்லி காட்டுறேன்னு சொன்னான். ரைட், ஓகே. படத்தை கீறி செய்கிறதுக்கு வரேன். படத்தை கீறி செய்கிற மீதட்ட சுவத்த பிணியால் செய்கிறேன். ரைட். திரு மோகன் ஒரு சமூக நிலையத்திற்கு பணத்தை நன்கொடையாக கொடுத்தார். அவர் நன்கொடையாக கொடுத்த பணத்தில் 9ல் 2 ஆனது இசைக்கருவிகளை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. மொத்த பணத்தை நான் ஒரு செவ்வகமாக எடுத்துக்கொள்கிறேன். 9ல் 2 வர வேண்டிய நாடி கொஞ்சம் நீளமான செவ்வகமாக எடுத்துக்கொள்கிறேன். 9ஆக பிரிக்கிற கஷ்டம். அதில் ஒரு துண்டை பிரிச்சுட்டு பிறகு மிச்சதை நான் 8ஆக உடைக்கிறேன். சரியாக கிட்டத்தட்ட வந்து சேரும். பாருங்க, 9 துண்டில் எத்தனை துண்டு அவர் இசைக்கருவி வாங்குறாங்கன்னா 9ல் 2 பங்கு. 9 தான் இப்போ இருக்குது. 9ல் 2 பங்கு. இந்த 2 பங்கும் என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னா இசைக்கருவி வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டுட்டு அடுத்தது சொல்லப்படுது 2ல் 1 ஆனது விளையாட்டு பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் 2ல் 1 மீதியின் 2ல் 1 இல்லை. மீதியின் 2ல் 1 பிள்ளைகள் இந்த மிச்சம் இருக்கிறதைத்தான், மீதமாக இருக்கின்றதைத்தான் நீங்கள் 2 ஆக்குவீங்க. ஆனால் இது 2ல் 1 முழுவதின் 2ல் 1 தான். அப்போ முழுசையும் 2 ஆக்கணும் கிடையான கூட்டால். முதல் முறை நிலைக்குத்தான கூட்டால் பிரிச்சுனாங்க. அப்போ இந்த முறை கிடையான கூட்டால் பிரிக்கணும். 2ல் 1ன்னா நான் எத்தனை உலகத்தையும் கொடுக்கணும். ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா ஏற்கனவே இந்த 2 துண்டு கொடுத்துட்டீங்க. அந்த குட்டியாக இருக்க அந்த 2 துண்டு கொடுத்துட்டீங்க. அப்போ இது என்ன மாதிரி கொடுக்கலாமண்டா, கொடுத்ததை திரும்ப கொடுக்கலாம். கொடுத்தது இது இசைக்கருவி வாங்கினதுக்கு எடுத்த பணத்தை அதே பணத்தை கொண்டு வா, நான் இது வாங்க போகிறேன்னுண்டது விளையாட்டு உபகரணம் வாங்க போகிறேன்னு நிற்கலாது. அப்போ இசைக்கருவி கொடுத்த அந்த பணத்தை இருக்கிறதுலேருந்து எடுத்துக்கொள்ளணும். மொத்தம் 9 துண்டு வரணும். இந்த மொத்தமாக இப்போ 18 ஆகிட்டு. அப்போ இதில் 1 2 3 4 5 6 7 8 9 துண்டுக்கு நிறந்து விட்டணும். என்னால் 9 துண்டுக்கு நிறந்து விட்டேலாது. இதில் 7 துண்டுக்கும் இது வேறு மாதிரி நிறந்துட்டுறேன். இதில் 7 துண்டுக்கும் இங்கே இருக்கிற அந்த மிச்சம் 9 துண்டுக்காக கீழே அதே அளவில் இருக்கிற 2 துண்டுக்கும் எடுக்கிறேன். இது என்னத்துக்காக பயன்படுத்தப்பட்டனா விளையாட்டு பொருட்களை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டது. இது முழுவதின் அரைவாசியாக இருக்கிற நாடு தான் இந்த பிரச்சனை. இது என்ன இங்கே இருக்க அந்த 7 துண்டுக்கும் நடந்துட்டு போயிருப்பேன். இது முழுவதின் அண்டைக்கும் 9 துண்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ 2 துண்டு கொடுக்குறேன். இப்போ கேள்விக்குள்ளே வரணும்டா. இப்போ கேட்டது இசைக்கருவி வாங்குவதற்கும் விளையாட்டு உபகரணங்களை வாங்குவதற்கும் மொத்தம் பணத்தின் என்ன பின்ன செலவாயினாண்டா நாங்கள் எண்ணி
பாருங்க மேலே 9 10 11 12 13 அப்போ 13 பங்கு செலவாயிருக்கு. அப்போ நாங்கள் சொல்லலாம் 9 13 என்று சொல்லலாம். நாங்கள் ஏற்கனவே அந்த விட தான் சொல்லியிருக்கோம் பாருங்க. சாரி 18 13 மொத்தம் 18 13 அப்படின்றது படத்தை பயன்படுத்தி நேரடியாக சொல்லுவோம் இந்த முறை. ஏன்னா சுருக்கையிலமெண்டா சுருக்கி கொடுக்கணும், சுருக்கையிலாது அப்படியே வர்றோம். மீதி பணத்தில் 5 ஒன்றானது நூலகத்துக்கு புத்தகங்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. மொத்த பணத்தின் என்ன பின்னம் புத்தகங்களை வாங்குவதற்கு பயன்படுது. மீதமாக இருக்கிறதே 5 பங்கு துண்டு தான் இருக்குது. 1 2 3 4 5. இந்த 5 துண்டில் ஒரு துண்டு உண்டா பார்ப்போம். மீதி பணத்தில் 5ல் ஒரு பங்கு மீதமாக இருக்கின்ற 5ல் 5ஆக பிரிக்கணும்னா அங்கே பிரிச்சிருக்கு. அதில் ஒரு துண்டு வேறு மாதிரி நிறந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக நிறந்துவிட்டலாம். பென்சிலாக இருந்தால், நான் பென்சில் இல்லை. இந்த துண்டு என்னத்துக்கு வாங்க பயன்படுத்தப்பட்டனா புத்தகங்கள் வாங்குவதற்கு. புத்தகங்கள் வாங்கினாங்க. இந்த புத்தகம் வாங்கினது முழுவதின் என்ன பின்னம் அப்படின்றது முழுவதுமெண்டா 18ல் உண்டு. அது எங்களுக்கு தெரியும். மொத்தம் 18ல் உண்டு. அப்போ புத்தகங்களை வாங்குவதற்கு என்ன பின்னம் பயன்படுத்தப்பட்டது படத்தை பயன்படுத்தி நேரவிட கொடுக்குறோம். 18ல் ஒன்றுன்றது மிகவும் இலகுவாக நாங்கள் கொடுக்குறோம். ரைட். இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம்டா. புத்தகங்களை வாங்கிய பின்னர் எஞ்சிய பணம் சனசமூக நிலையத்தை புதுப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. மொத்த பணத்தின் என்ன பின்னம் புதுப்பிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது. எஞ்சி இருக்கிற பணம் முழுக்க சனசமூக நிலையத்தை பிரணிக்கிறது. எத்தனை துண்டு எஞ்சி இருக்குது? 1 2 3 4. எத்தனையில் 4? 18ல் 4. 18 துண்டில் 4. அப்போ நாங்கள் அதுக்கு விட வெறும் 18ல் 4 என்று கொடுப்போம். 18ல் 4 என்று கொடுக்க இயலாது. ஏனென்றால் அது ஒரு எளிய பின்னமாக ஆக்கக்கூடியது. எளிய பின்னமாக்கினா 9ல் 2. எளிய பின்னமாக தான் கொடுக்கணும். நீங்கள் வந்தவிடையே எளிய பின்னமாக்கி தான் கொடுக்கணும். 9ல் 2 என்று கொடுப்போம். சரி, அடுத்தது போனால் ஒப்படை சொன்னது மொத்தம் 4 துண்டு. இப்போ 4 துண்டு தான் இருந்தது. அந்த 4 துண்டு 20,000 வேண்டா. ஒரு துண்டு 5,000. 18 துண்டு 5,000 இந்த 18 மடங்கு 90,000 ரூபா ஒதுக்கப்பட்டதுன்றது வரும். மிகவும் இலகுவாக வழங்கப்படுத்தியிருக்கேன். இப்போ சில குறைகள் இருக்கும், கொஞ்சம் நேரம் பெருசாக இருக்கும். நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்தாங்க கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க சார், நான் பார்த்துனான்ட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து ஓலெவல் மாணவர்களுக்காக போட்டிருக்கேன். மற்ற மாணவர்களுக்கும் போட்டிருக்கேன். தவணை 1 பேப்பர்கள் இது வரைக்கும் போட்டிருக்கேன். நிறைய போட இருக்குது. கட்டாயம் புதிய வீடியோக்களை பார்ப்பதற்காக எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.